முதலாவது நாளில் கர்த்தருடைய வார்த்தையை சிந்திக்கும் முன்பதாக ஒரு பழைய பாடலின் ஒரு சரணத்தை பாடி ஆண்டவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்தலாம் என்று கர்த்தருக்குள்ளே நான் வாஞ்சிக்கிறேன். டி மேஜர். திருக்கரத்தா தாங்கி என்னை சித்தம் போ நடத்திடுமே குயவன் கையில் கள்ளி மண்ணான் அனுதினம் நீ வாணைந்திடுமே குயவன் கையில் களிமண் அனுதினம் நீ வாணைந்திடுமே வசனம் தியானிக்கையில் இதயமதில் ஆறுதலே வசனம் தியானிக்கையில் இதயமதில் ஆறுதலே காரிருளே நடக்கையிலே தீபமாக வழி நடத்தும் காரிருளே நடக்கையிலே தீபமாக வழி நடத்தும் திருக்கரத்தா தாங்கி என்னை சித்தம் போ நடத்திடுமே குயவன் கையில் களிமண்ணா அனுதினம் நீ வாணைந்திடுமே குயவன் கையில் களிமண்ணா அனுதினம் நீ வாணைந்திடுமே. நம்முடைய தியானத்திற்காக அப்போஸ்தலனாகிய பவுல் பிலமோனுக்கு எழுதின நிருபத்தை நாம் திருப்பிக் கொள்வோம். 297வது பக்கத்தில் பரிசுத்த வேதம் கொண்டு வந்திருக்கிறவங்களாம் கொஞ்சம் பைபிளை திறங்க பார்க்கலாம். நிறைய பேர் பைபிளை மூடிய வச்சிருக்கிறீங்க. 297வது பக்கத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் பிலமோனுக்கு எழுதின நிருபம் 11வது வசனத்தை 1வது அதிகாரம் 11வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். அப்போஸ்தலனாகிய பவுல் பிலமோனுக்கு எழுதின நிருபம் 11வது வசனம். முன்னே அவன் உமக்கு பிரயோஜனம் இல்லாதவன், இப்பொழுதோ உமக்கும் எனக்கும் பிரயோஜனம் உள்ளவன். நம்ம எல்லாரும் சேர்ந்து அந்த வசனத்தை வாசிப்போமா? கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வாசிப்போமா? 297வது பக்கம் பிலமோனுக்கு எழுதின நிருபம் 1வது அதிகாரம் 11வது வசனம். எல்லாரும் சேர்ந்து வாசிப்போமா? முன்னே ஒருவேளை நீங்க இங்கிலீஷ் தான் வாசிப்பீங்களோ? எந்த லாங்குவேஜ்னாலும் வாசிக்கலாம், பரவாயில்ல. நல்ல சத்தமா சந்தோஷமா வாசிக்கலாமா? தமிழ் பைபிளை நல்லா வாயை திறந்து நல்லா வாசிக்கணும். வாசிக்க பார்க்கலாம். ரொம்ப நல்லவங்களா இருக்கீங்க. கர்த்தர் உங்களை அபரிதமா ஆசீர்வதிப்பார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நல்ல வசனம் வாசிக்கிறதுல வெட்கப்படக்கூடாது. நல்ல சத்தமா வாசிப்போமா? முன்னே உமக்கும் எனக்கும் பிரயோஜனம் உள்ளவன். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போஸ்தலனாகிய பவுல் பிலமோனுக்கு எழுதுகிற பொழுது கட்டப்பட்டிருக்கையில நான் பெற்ற மகனாகிய ஒனேசிமு என்று சொல்லப்படுகிறவனை குறித்து பிலமோனுக்கு எழுதுகிறார். முன்னே அவன் பிரயோஜனம் இல்லாதவன், இப்பொழுதோ அவன் பிரயோஜனம் உள்ளவன். இதுதான் இன்றைக்கு நாம் சிந்திக்க போகிற
ஒரு தேவனுடைய வார்த்தை. பிரயோஜனம் இல்லாதவன் பிரயோஜனம் உள்ளவனாய் மாற்றப்படுகிற ஒரு அனுபவம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சில நேரங்களில் மனிதர்கள் தனக்குத்தானே சிந்தித்துக் கொள்ளுவார்கள், நான் ஒன்றுக்குமே பிரயோஜனம் இல்லாதவன். சில பேரை குறித்து உலகம் சொல்ல, இவன் ஒன்றுக்குமே லாய்க்கு இல்லாதவன், ஒன்றுக்குமே பிரயோஜனம் இல்லாதவன், குடும்பத்துக்கு பிரயோஜனம் இல்லாதவன், சபைக்கு பிரயோஜனம் இல்லாதவன், அம்மா அப்பாவுக்கு பிரயோஜனம் இல்லாதவன், ஒன்றுக்கும் பிரயோஜனம் இல்லாதவன். இந்த ஒனேசிமுவை குறித்து அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிற பொழுது சொல்லுகிறார், முன்னாலே அவன் பிரயோஜனம் இல்லாதவனாய் இருந்தான், ஆனால் இப்பொழுது அவன் உமக்கும் எனக்கும் பிரயோஜனம் உள்ளவனாய் மாறி இருக்கிறான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா. பிரயோஜனம் அற்றவனை பிரயோஜனம் உள்ளவனாய் மாற்றுகிறதற்கு நாம் ஆராதிக்கிற கர்த்தராலே முடியும். ஆனால் பரிசுத்த வேதம் ஒரு சட்ட புஸ்தகம் என்பதை நான் அடிக்கடி சொல்லுகிறது உண்டு. வேதத்தை எடுத்தவங்க எல்லாருக்குமே ஆசீர்வாதம் என்றால் அப்படி கிடையாது. கிறிஸ்தவ பெயர் வைத்துக் கொண்டால் ஆசீர்வாதம் அப்படின்னு சொல்லி யாராவது சொன்னாங்கன்னா அது தப்பான உபதேசம். காணிக்க கொடுத்தால் போதும் கர்த்தர் உங்களை அபரிதமாய் ஆசீர்வதிப்பார் அப்படின்னு சொல்லி சொன்னா அது கள்ள உபதேசம். பரிசுத்த வேதம் என்ன சொல்லுகிறது என்று சொன்னால், சத்தியத்தை நீ அறிவாய், சத்தியம் உன்னை விடுதலை ஆக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. சொல்ல மாட்டீங்களா ஒரு அல்லேலூயா? ரைட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இது ஒரு சத்திய வசனம். இந்த சத்திய வசனத்தை அறிந்து சத்திய வசனத்திற்கு செவி கொடுத்து இந்த சத்திய வசனத்தின்படி செய்தால் உன் வாழ்க்கையில ஆசீர்வாதம். இதுதான் ஆண்டவர் சொல்ற ஒரு வார்த்தை. பொதுவாக நாம் பிரசங்கங்களை கேட்கிற பொழுது இப்படியெல்லாம் கேட்போம், உன் மாப்பு செய்கிற தொட்டி ஆசீர்வாதமாய் இருக்கும், நீ வெளியே போகும்போது ஆசீர்வாதமாய் இருப்பாய், பட்டணத்தில் ஆசீர்வாதமாய் இருப்பாய், நீ கீழாக மாட்டாய், மேலாவாய், வாளாக மாட்டாய், தலையாவாய். இந்த வசனங்கள் எல்லாம் கேட்கும்போது நமக்கு ஒரு நல்ல சந்தோஷம் வரும். ஆனா வேதம் என்ன சொல்லுது? உன் தேவனாகிய கர்த்தரின் கட்டளைகளுக்கு நீ உண்மையாய் செவி கொடுப்பாய், ஆனால் நீ கீழாக மாட்டாய், மேலாவாய். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீ வாளாக மாட்டாய், தலையாவாய். உன் மாப்ப செய்கிற தொட்டி ஆசீர்வாதமா இருக்கும். அப்ப யோசிச்சு பாருங்க, அந்த உபாகமத்தின் புஸ்தகம் 1வது வசனத்திலிருந்து 14வது வசனம் வரைக்கும் எழுதப்பட்டிருக்கிற ஆசீர்வாதங்கள் எல்லாமே ஒரு நிபந்தனைக்கு உட்பட்டவைகள். உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கிற கட்டளைகளுக்கு நீ செவி கொடுத்தால் இந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் உனக்கு மேலே வந்து பழிக்கும் என்று பரிசுத்த வேதம் சொல்லுகிறது. நல்லா கவனிக்கணும். அப்போ பிரயோஜனமற்ற ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை பிரயோஜனம் உள்ளதாக மாற்றுவதற்கு நம்முடைய தேவன் வல்லமை உடையவராக இருக்கிறார். ஆனால் ஒன்றுக்குமே பிரயோஜனம் இல்லாத ஒரு மனிதன் பிரயோஜனம் உள்ளவனாய் மாற வேண்டும் என்று சொன்னால் அதற்கு அவன் செய்ய வேண்டிய காரியங்கள் என்ன என்பதை இந்த 4 நாட்கள் கூட்டத்திலையும் உங்கள் மத்தியிலே நான் பகிர்ந்து கொள்வதற்கு நான் வாஞ்சிக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. எனக்கு மிக எளிதாக ஆசீர்வாதமான வார்த்தைகளை பேசுவதற்கு தெரியாது. ஆனால் அந்த ஆசீர்வாதத்தை எப்படி பெற்றுக்கொள்ளலாம் என்று சத்திய வேதம் சொல்லுகிற வழிகளை எனக்கு பிரசங்கிக்க தெரியும். கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. கர்த்தருடைய வசனத்திற்கு நேராக நாம் நம்முடைய இருதயங்களை திருப்பிக் கொள்வோம். இந்த ராத்திரி வேளையில, முதலாவது நாள் ராத்திரி வேளையில, பிரயோஜனம் இல்லாத ஒரு மனிதன் பிரயோஜனம் உள்ளவனாய் மாற வேண்டும் என்று சொன்னால் அவன் செய்ய வேண்டிய ஒரு காரியத்தை உங்கள் மத்தியில பகிர்ந்து கொடுக்க நான் வாஞ்சிக்கிறேன். அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்து சபைக்கு எழுதின 1வது நிருபம் 1 கொரிந்தியர், நாம் வாசிக்க கேட்ட வேத பகுதியை நாம் திருப்பிக் கொள்வோம். 1 கொரிந்தியர் 13வது அதிகாரம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 1வது வசனத்திலிருந்து 3வது வசனங்கள் வரைக்கும் உள்ள வார்த்தைகளை நாம் எல்லாரும் எடுத்து வாசிக்க போகிறோம். 239வது பக்கம்
வேத வசனத்தை திருப்பிக் கொள்வோமா? 239வது பக்கம், 1 கொரிந்தியர் 13வது அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து 3வது வசனம் வரைக்கும் உள்ள வார்த்தைகளை நாம சேர்ந்து வாசிக்க போகிறோம். சத்தமா வாசிப்போமா? நான் மனுஷர் பாஷைகளையும் தூதர் பாஷைகளையும் பேசினாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் சத்தமிடுகிற வெண்கலம் போலவும் ஓசையிடுகிற கைத்தாளம் போலவும் இருப்பேன். தீர்க்க தரிசன வரத்தை உடையவனாயிருந்து சகல ரகசியங்களையும் சகல அறிவையும் அறிந்தாலும் மலைகளை பேர்க்கத்தக்கதாக சகல விசுவாசம் உள்ளவனாய் இருந்தாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் நான் ஒன்றுமில்லை. எனக்கு உண்டான யாவற்றையும் நான் அன்னதானம் பண்ணினாலும் என் சரீரத்தை சுட்டெரிக்கப்படுவதற்கு கொடுத்தாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் எனக்கு பிரயோஜனம் ஒன்றும் இல்லை. கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாமே. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு அருமையான வேத வசனத்தை சபைக்கு சுட்டி காண்பிக்கிறார். கொரிந்து சபைக்கு, அன்பு எனக்கு இராவிட்டால் சத்தமிடுகிற வெண்கலத்தை போல இருப்பேன் அப்படின்னு சொல்றார். நம்ம வீட்டில எல்லாம் வெண்கல பானை எல்லாம் வச்சிருப்போம் இல்லையா? பண்டு காலங்கள்ல கல்யாணம் நடக்கும்போது சீர்வரிசை கொடுக்கிறப்போ ஒரு வெண்கல பானை கண்டிப்பா கொடுத்தே ஆகணும். அந்த வெண்கல பானையை கீழே உருட்டி விட்டா எப்படி இருக்கும் சத்தம் கேட்கறதுக்கு? நல்லா கேட்கறதுக்கு இனிமையா இருக்குமா? கடகடா கடகடா கடகடா, அது ஒரு மாதிரி காது அடைக்கிற சத்தமா இருக்கும். ஆனா அதே நேரம் நம்மளுடைய பிரதர்ஸ் இருக்கிறாங்க இங்க, அருமையான ஐயா தயா பிரதர் வாசிக்கிறாங்க, கீபோர்டு வாசிச்சா அதை கேட்கறதுக்கு ரொம்ப இனிமையா இருக்கு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ரெண்டுமே சத்தம் தான். ஒரு சத்தத்தை கேட்க சகிக்கல, இன்னொரு சத்தத்தை கேட்கணும் போல இருக்கு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப பவுல் சொல்றாரு, எனக்கு உண்டான எல்லாவற்றையும் நான் அன்னதானம் பண்ணினாலும். நாளைக்கு சபை நாளுக்கு இருக்கா அசனம்? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நல்ல கிடாயெல்லாம் வெட்டி சோறு போட்டு சாப்பிட்டாலும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என் சரீரத்தையே சுட்டரிக்கப்படுவதற்கு நான் ஒப்பு கொடுத்தாலும் அன்பு எனக்குள்ளே இல்லை என்றால் என் வாழ்க்கை பிரயோஜனமற்ற வாழ்க்கையாகவே முடிந்துவிடும். கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாமே. அல்லேலூயா. இப்போ நம்ம எல்லாருமே நினைச்சிட்டு இருக்கிறோம், அன்பு எனக்கு இராவிட்டால் தானே என் வாழ்க்கை பிரயோஜனம் இல்லாமல் போயிடும். எனக்குள்ள நிறைய அன்பு இருக்கு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் என் மனைவியை நேசிக்கிறேன், நான் என் புருஷனை நேசிக்கிறேன், நான் என் பிள்ளைகளை நேசிக்கிறேன். அதனால அன்பு எனக்குள்ள நிறைய இருக்கையா. சில மாமிமார சொல்லலாம், என் மருமகளை கூட நான் நேசிக்கிறேன் ஐயா, எனக்குள்ள அன்பு இருக்கு. ஏன்னா மாமியார் மருமகளை நேசிக்கிறது பெரிய அன்பு. உலகத்துல தேடி கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு அன்பா இருக்கு இந்த காலத்துல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனால சில மருமக்கமார சொல்லலாம், நான் எங்க மாமியார அம்மா போல நேசிக்கிறேன் ஐயா, அதனால என் வாழ்க்கையில ரொம்ப அன்பு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இந்த அன்பு எல்லாமே தேவனை அறியாத பிள்ளைகளின் ஜீவிதத்திலையும் இருக்கிறது என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாமே. அல்லேலூயா. நாம நம்ம மனைவியை நேசிக்கிறத காட்டிலும் தேவனை அறியாதவன் தன் மனைவியை நேசிக்கிறது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. நாம நம்ம பிள்ளைகளை நேசிக்கிறத காட்டிலும் தேவனை அறியாதவன் பிள்ளைகளை நேசிக்கிறது ரொம்ப அற்புதமா இருக்கிறது. நாம நம்ம அப்பா அம்மாவை மதிக்கிறத காட்டிலும் நமக்கு கற்பனை இருக்கு. உன் வாயில் நாட்கள் நீடித்திருக்கும்படி உன் தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணுவாயாக என்று கற்பனை இருந்தாலும் கற்பனையை பெற்றுக்கொள்ளாதவன் தனது தகப்பனையும் தாயையும் மதிக்கிற அனுபவங்கள் பெரிதாய் இருக்கிறதை பரிசுத்த வேதத்துல வாசித்து பார்க்க முடியும். நல்லா கவனிக்கணும். அப்ப பிரயோஜனம் இல்லாத ஒரு மனிதன் பிரயோஜனமாய் மாற வேண்டும் என்று சொன்னால் அவன் ஜீவிதத்தில் அன்பு வேண்டும். ஆனால் அது என்ன அன்பை குறித்து பரிசுத்த வேதம் சொல்லுகிறது? அப்போஸ்தலனாகிய யோவான் எழுதின 2வது நிருபம் 1வது அதிகாரம். பைபிள் வச்சிருக்கிறவங்க எல்லாம் இன்னைக்கு வசனத்தை திருப்புங்க. நான் கொஞ்சம் வேதத்துல இருந்து ஆழமாய் உங்களோடு கூட சில காரியங்களை பகிர்ந்து கொள்ள நான் வாஞ்சிக்கிறேன். அப்போஸ்தலனாகிய யோவான் எழுதின 2வது நிருபம் 1வது அதிகாரம் 6வது வசனத்தை
எடுத்து நாம் வாசிக்கலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 6வது வசனத்தை எடுத்து நாம் எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். அன்னைக்கு வசனம் எல்லா வசனத்தையும் சேர்ந்து தான் வாசிக்க போகிறோம். 330வது பக்கத்துல 2 யோவான் 1வது அதிகாரம் 6வது வசனத்தை எடுத்து நாம் வாசிக்கலாம். வாசிப்போமா? நாம், நல்ல சத்தமா, நாம் அவருடைய கற்பனைகளின்படி நடப்பதே அன்பு. என்ன ஒருக்கா நல்ல சத்தமா வாசிங்க பார்க்கலாம். நாம் அவருடைய கற்பனைகளின்படி நடப்பதே அன்பு. கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாமே. அல்லேலூயா, அல்லேலூயா. அன்புனா என்ன அப்படிங்கிறதுக்கு பைபிள் டெபினிஷன் கொடுக்குது. நாம் அவருடைய கற்பனைகளின்படி நடப்பதுதான் அன்பு என்று அன்பின் சீஷனாகிய யோவான் டெபினிஷன் கொடுக்கிறார். அதே யோவான் தான் எழுதின 1வது நிருபத்தில் 1 யோவான் 5வது அதிகாரத்தை நாம் திருப்பிக் கொள்வோம். 1 யோவான் 5வது அதிகாரம் 3வது வசனத்தை எடுத்து நாம் வாசிக்க போகிறோம். பைபிள் வச்சிருக்கிறவங்க எல்லாரும் திருப்புங்க பார்க்கலாம். 1 யோவான் 5வது அதிகாரம் 3வது வசனத்தை வாசிக்க போகிறோம். வாசிப்போமா? நாம் தேவனுடைய கற்பனைகளை கை கொள்ளுவதே அவரிடத்தில் அன்பு கூறுவதாம். அவருடைய கற்பனைகள் பாரமானவைகள் அல்ல. கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாமே. அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனிடத்தில் அன்பு கூறுகிறது என்று சொன்னால் என்ன அர்த்தம்? சகோதரனே சகோதரியை கவனிக்கணும். தேவனிடத்தில் அன்பு கூறுகிறது என்று சொன்னால் என்ன அர்த்தம் என்றால், அவரது கற்பனைகளை நாம் கை கொள்ளுவதே நாம் தேவனிடத்தில் அன்பு கூறுதல் என்று அர்த்தம். ஆண்டவர் சொல்லுகிறார், அந்த கற்பனைகள் பாரமான கற்பனைகள் அல்லவே என்று இந்த அப்போஸ்தலனாகிய யோவான் சொல்லுகிறதை நாம் வாசித்து பார்க்க முடியும். பரிசுத்த வேதத்துல இந்த கற்பனைகளை குறித்து நாம் தியானித்து பார்க்கிற பொழுது, சீனாய் மலையிலே இஸ்ராயேல் ஜனங்களுக்கு 10 விதமான கற்பனைகள் கொடுக்கப்பட்டது. அந்த 10 கற்பனைகளை நாம் நன்றாய் அறிந்திருக்கிறோம். உன் தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர், அவரை தவிர உனக்கு வேற ஒரு தேவன் உண்டாயிருக்க வேண்டாம். வானத்துக்கு கீழே பூமிக்கு மேலே எந்த சொரூபத்தை ஆகிலும் நீ வணங்க வேண்டாம், நமஸ்கரிக்க வேண்டாம். உன் தேவனாகிய கர்த்தரின் நாமத்தை நீ வீணிலே வழங்காது இருப்பாயாக. உன் ஆயுள் நாட்கள் நீடித்திருக்கும்படிக்கு உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக. பொய் சொல்லாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, கொலை செய்யாதிருப்பாயாக, விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, பிறனுக்கு உண்டான எந்த காரியத்தையும் இச்சியாதிருப்பாயாக என்று 10 கற்பனைகளை சீனாய் மலையிலே ஆண்டவர் தமது ஜனங்களுக்கு கொடுத்தார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனால் அந்த 10 கற்பனைகளை குறித்து அப்போஸ்தலனாகிய யோவான் சொல்லுகிற பொழுது, அவைகள் பாரமானவைகள் அல்ல என்று எழுதியிருக்கிறார். இந்த 10 கற்பனைகளை குறித்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் ஊழியம் செய்து கொண்டிருக்கிற பொழுது ஒரு மனிதன் அவரிடத்துல போய் கேட்டான், ஆண்டவரே, நல்லா கவனிக்கணும், ஆண்டவரே 10 கற்பனை கொடுக்கப்பட்டிருக்கிறதே, அதிலே பிரதான கற்பனை என்ன என்று கேட்டான். ஸ்தோத்திரம், அல்லேலூயா, அல்லேலூயா. இருக்கீங்களா? ஸ்தோத்திரம், ஆமென். எதுக்கு இந்த கேள்வியை கேட்டான் அப்படின்னா, நம்ம ஆட்கள், நம்ம பிள்ளைங்க ஸ்கூல்ல பாடம் படிக்கிற பொழுது டீச்சர்ஸ் இந்த பிள்ளைங்களுக்கு சில முக்கியமான கொஸ்டின் சொல்லி கொடுப்பாங்க. இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். இம்பார்ட்டன்ட் கொஸ்டினை படிச்சுட்டா மீதி கொஸ்டின் எல்லாம் விட்டுறலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இவன் நினைச்சா பிரதான கற்பனை என்னவென்று தெரிந்து கொண்டால் அந்த பிரதான கற்பனையை மட்டும் பின்பற்றினா போதும், மீதி கற்பனை எல்லாம் விட்டுறலாம் அப்படின்னு நினைச்சிட்டு ஆண்டவர்கிட்ட கேட்டான், ஆண்டவரே, கற்பனை 10 இருக்கு, அந்த 10 கற்பனையில பிரதான கற்பனை என்ன அப்படின்னு கேட்ட உடனே ஆண்டவர் ஒரு பதில் சொன்னார். யோவான் எழுதின சுவிசேஷத்துல அந்த பதில் எழுதப்பட்டிருக்கிறது. நம்ம எல்லாரும் எடுத்து வாசிக்க போகிறோம். யோவான் எழுதின சுவிசேஷம் 14வது அதிகாரம். யோவான் எழுதின சுவிசேஷம் 14வது அதிகாரத்துல
கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 21வது வசனத்துல, நான் என் கற்பனைகளை பெற்றுக்கொண்டு அவைகளை கை கொள்ளுகிறவனே என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தர் சொன்ன பதில் மார்க் எழுதின சுவிசேஷம் 12வது அதிகாரத்துல எழுதப்பட்டிருக்கிறது. ரைட், மார்க் எழுதின சுவிசேஷம் 12வது அதிகாரத்தை நம்ம திருப்பிக் கொள்ளலாமா? புதிய ஏற்பாட்டில 67வது பக்கம், மார்க் எழுதின சுவிசேஷம் 12வது அதிகாரம் 28வது வசனத்துல இருந்து 31வது வசனம் வரைக்கும் நல்ல சத்தமா எல்லாரும் சேர்ந்து வாசிக்க போகிறோம். எல்லாம் சேர்ந்து வாசிப்போமா? மார்க் 12வது அதிகாரம் 28வது வசனத்திலிருந்து. வேதபாரகரில் ஒருவன் அவர்கள் தர்க்கம் பண்ணுகிறதை கேட்டு அவர்களுக்கு நன்றாய் உத்தரவு சொன்னார் என்று அறிந்து அவரிடத்தில் வந்து, கற்பனைகளிலெல்லாம் பிரதான கற்பனை எதுவென்று கேட்டான். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, கற்பனைகளிலெல்லாம் பிரதான கற்பனை எதுவென்றால், இஸ்ரவேலே கேள், நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். உன் தேவனாகிய கர்த்தரிடத்திலே உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் உன் முழு மனதோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக என்பதே பிரதான கற்பனை. இதற்கு ஒப்பாயிருக்கிற இரண்டாம் கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்பதே. இவைகளிலும் பெரிய கற்பனை வேறு ஒன்றும் இல்லை என்றார். ஒரு அல்லேலூயா சொல்லவே மாட்டேங்கிறீங்களே? அல்லேலூயா. ஆண்டவர் சொல்லிக் கொடுத்த நல்ல வசனத்தை சின்ன பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறது போல நான் அழகா மெதுவா சொல்லிக் கொடுக்க விரும்புறேன். ரொம்ப சத்தியமான வார்த்தை. ஆண்டவர் சொன்னாரு, எப்பா, கற்பனைகளை நான் 2 பங்கா பிரிக்கிறேன். புதிய ஏற்பாட்டில் ராஜரீக கற்பனையாக நான் பிரிக்கிறேன். இந்த ராஜரீக கற்பனை என்ன சொல்லுது தெரியுமா? முதல் கற்பனை, உன் தேவனாகிய கர்த்தரிடத்துல நீ அன்பு கூற வேண்டும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாமே. அல்லேலூயா, அல்லேலூயா. உன் தேவனாகிய கர்த்தரிடத்துல நீ அன்பு கூற வேண்டும். எப்படி அன்பு கூற வேண்டுமா? உன் சொல்லுங்க பார்க்கலாம், முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் உன் முழு பலத்தோடும் உன் முழு மனசோடும் அன்பு கூறுவாயாக. ராமன் சொல்லுங்க பார்க்கலாமே. இதுதான் நமக்கு முழு பலம். ஸ்தோத்திரம். நல்ல முழு பலத்தோட ஒரு ஆமென் அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அப்பா, கையை உயர்த்தவே முடியல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சில இடங்கள்ல பைப்ல சண்டை போடுறப்போ அங்க முழு பலத்தை நான் பார்த்திருக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உங்க ஊர்ல எல்லா வீட்டுக்கும் பைப்பு வீட்டுக்கு கொடுத்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படித்தானா? வீட்டுக்கு கொடுத்துருக்காங்களா, தெருவில் வச்சிருக்காங்களா? வீட்டுக்கு கொடுத்துட்டாங்க. அப்போ பரவாயில்ல, பிழைச்சிச்சு. வீட்டுக்குள்ளே சண்டையை போட்டு முடிச்சிடலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தெருவில் கொடுத்த அந்த தெரு பைப்புல தான் முழு பலத்தை நம்ம பார்க்கலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சகோதரிகளுடைய முழு பலம் எங்க காண்பிக்கப்படும் என்றால் தெருவடியில் இருக்கிற பைப்ல. ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு? உன் முழு பலத்தை பைப்படியில இல்ல, உன் சத்துருவின் இடத்துல அல்ல, உன் பகஞ்ச இடத்துல அல்ல, உன் முழு பலத்தை தேவனிடத்துல அன்பு கூறுகிறதுல பயன்படுத்த வேண்டும். அல்லேலூயா. பிரயோஜனமற்ற ஒரு மனுஷனுக்கு வாழ்க்கை பிரயோஜனம் உள்ளதாய் மாற வேண்டும் என்று சொன்னால் வேதம் சொல்லுது, ஐயா, உன் தேவனை நீ நேசிக்க வேண்டும், உன் தேவனை நீ அன்பு கூற வேண்டும். இன்றைக்கு இருக்கிற இந்த கிறிஸ்தவ உலகத்துல ஒரு வித்தியாசமான காலத்திற்குள்ளே நம்ம கடந்து வந்திருக்கிறோம். தேவனை எத்தனை பேர் நேசிக்கிறீங்க அப்படின்னு நான் ஒரு கேள்வி கேட்டா எத்தனை பேர் நான் நேசிக்கிறேன்னு சொல்ல முடியும்? அவங்க மாத்திரம் உண்மையா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். 1 2. இப்ப நிறைய பேர் யோசிக்க வேண்டியது இருக்கு. இவர் கேட்ட கேள்வி சரியா? அவுட் ஆஃப் சிலபஸா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.
தேவன் யாரு அப்படின்னு சொல்லி கேட்டா, தெரியாதையா, எல்லாருக்கும் ஒரு கடவுள் இருக்கிறது போல எனக்கு ஒரு கடவுள் இருக்கிறாரு. எல்லாரும் கோயிலுக்கு போறது போல நானும் ஞாயிற்றுக்கிழமை கோயிலுக்கு போறேன், அவ்வளவுதான். ஆனா வேதம் சொல்லுது, ஐயா நீ தெய்வத்தை தெய்வமே கடவுளே என்று கூப்பிடுவதை விட நீ தேவனிடத்துல அன்பாய் இருக்க வேண்டும் என்பதை கர்த்தர் விரும்புகிறார். அதனால்தான் ஆண்டவர் அந்த சீஷனாகிய பேதுருவின் இடத்துல 3 தடவை கேள்வி கேட்டார். பேதுருவே, நீ என்னில் அன்பாயிருக்கிறாயா? திரும்ப கேட்டார், பேதுருவே, நீ என்னில் அன்பாயிருக்கிறாயா? திரும்ப கேட்டார், பேதுருவே, நீ என்னிடத்தில் அன்பாயிருக்கிறாயா என்று கேட்டார். இந்த பேதுரு வாய்கிளிய பேசினவர். நல்லா கவனிக்கணும். ஆண்டவரே, என்ன பத்தி உமக்கு தெரியாது ஆண்டவரே, நான் வானத்தை வில்ல வளைச்சிருவேன் ஆண்டவரே, உமக்காக சாக வேண்டியது இருந்தால் கூட சாகிறதுக்கு பயப்பட மாட்டேன் ஆண்டவரே. வாய்க்கிளிய பேசின அதே பேதுரு மறுதளிச்சு போனதுனால ஆண்டவர் கேட்டாரு, நீ வாய்க்கிளியெல்லாம் பேச வேண்டாம், என் மேல உனக்கு அன்பு இருக்கா, அதை மாத்திரம் சொல்லு அப்படின்னு சொல்லி சொன்னார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா. நீ கோடி கோடியா காணிக்க கொடுக்க வேண்டாம் ஐயா, அது தேவனுக்கு பிரியமான அன்பு அல்ல. ஹலோ, கோடி ரூபாய் காணிக்க கொடுத்துட்டு நான் தேவனிடத்துல அன்பா இருக்கிறேன் அப்படி அல்ல. ஆண்டவர் கேட்கிறார், உன் இருதயமும் உன் ஆத்மாவும் உன் மனசும் உன் பலனும் என்னிடத்துல அன்பா இருக்குதா அப்படின்னு கேட்கிறாரு. முழு மனசோட அப்படின்னா பாதி மனசுன்னு ஒரு அர்த்தம் இருக்கு. முழு இருதயத்தோட அப்படின்னா கள்ள இருதயம் அப்படின்னு ஒரு அர்த்தம் இருக்கு. பைபிள் சொல்ற அர்த்தம் சொல்றேன். அப்போ நீ பிரயோஜனம் உள்ளவனாய் மாற வேண்டும் என்று சொன்னால் உன் தேவனாகிய கர்த்தரிடத்துல நீ அன்பு கூறணும் அப்படின்னு பரிசுத்த வேதம் சொல்லுகிறது. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுக்கு மேல அன்பு எப்படி வரும் அப்படிங்கிறத முதல்ல நம்ம சிந்தித்து பார்க்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. நம்ம எல்லாருக்குமே தேவனுக்கு மேல அன்பா இருக்கணும்னு சொல்லி ஆசை வந்துடும். ஆனா எப்படின்னு சொல்லி தெரியாது. ஒருவேளை நம்ம வீட்டில் நம்ம பிள்ளைங்க நமக்கு பிரியமான சில காரியங்களை செஞ்சிச்சுன்னா பிள்ளைங்களுக்கு மேல அன்பு வரும். நம்மளுடைய புருஷனோ மனைவியோ நம்ம பிறந்த நாளுக்கு தெரியாம ராத்திரி 12 மணிக்கு எழுப்பி ஹாப்பி பர்த்டே அப்படின்னு சொல்லி ஒரு கிஃப்ட் கொடுத்தாங்கன்னா நம்மளை அறியாமலே ஒரு அன்பு வரும். தேவனுக்கு மேல அன்பா இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னா, அந்த அன்பு பெருக வேண்டும் என்று சொன்னா நம்ம செய்ய வேண்டிய காரியம் என்ன? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நல்லா கவனிக்கணும், நல்லா கவனிக்கணும். தேவனுக்கு மேல ஒரு மனிதனுக்கு அன்பு பெருக வேண்டும் என்று சொன்னால், பரிசுத்த வேதம் சொல்லுகிற சத்தியமான அன்பு பெருக வேண்டும் என்று சொன்னால் அவன் செய்ய வேண்டிய ஒரு காரியம் என்ன? பரிசுத்த வேதத்துல ஒரு நல்ல சம்பவத்தை உங்கள் மத்தியில் எடுத்து காண்பிக்க நான் விரும்புகிறேன். அப்போஸ்தலனாகிய லூக்கா எழுதின சுவிசேஷம் 7வது அதிகாரத்தை நாம் திருப்பிக் கொள்வோம். அப்போஸ்தலனாகிய லூக்கா எழுதின சுவிசேஷம் 7வது அதிகாரம் 36வது வசனத்திலிருந்து 38வது வசனம் வரைக்கும் உள்ள வார்த்தைகளை நாம் எல்லாரும் சேர்ந்து வாசிக்க போகிறோம். புதிய ஏற்பாட்டில் 89வது பக்கத்துல இந்த Gospel of Luke chapter 7 verses 36 to 38. 7வது அதிகாரம் 36லிருந்து 38வது வசனங்கள் வரைக்கும். பைபிள் வச்சிருக்கிறவங்க எல்லாம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நாளைக்கு கொண்டு வராதவங்க எல்லாம் கொண்டு வந்துருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். எல்லாரும் எடுத்து வாசிப்போமா? பரிசேயரில் ஒருவன் தன்னுடனே போஜனம் பண்ண வேண்டும் என்று அவரை வேண்டிக் கொண்டான். அவர் அந்த பரிசேயனுடைய வீட்டில் பிரவேசித்து பந்தி இருந்தார். அப்பொழுது அந்த ஊரில் இருந்த பாவியாகிய ஒரு ஸ்திரீ அவர் பரிசேயன் வீட்டிலே பந்தி இருக்கிறதை அறிந்து ஒரு பரணியில் பரிமள தைலம் கொண்டு வந்து அவருடைய பாதங்களின் அருகே பின்னாக நின்று அழுது கொண்டு அவருடைய பாதங்களை தன் கண்ணீரினால் நனைத்து தன் தலைமயிரினால் துடைத்து அவருடைய பாதங்களை முத்தம் செய்து பரிமள தைலத்தை பூசினாள். கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாமே. அல்லேலூயா.
நீங்க வீட்டில் போய் இந்த லூக்கா எழுதின சுவிசேஷம் 7வது அதிகாரத்தின் 36வது வசனத்துல இருந்து 48வது வசனங்கள் வரைக்கும் வீட்டில் போய் வாசிச்சு பாருங்க. நல்லா கவனிங்க. ஒரு ஸ்திரீயை குறித்து பரிசுத்த வேதத்தில் பரிசுத்த ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறார். நல்லா கவனிக்கணும். இந்த ஸ்திரீ எப்படிப்பட்ட ஸ்திரீயாம்? பாவியாகிய ஒரு ஸ்திரீ. பிரைஸ் தி லார்ட். கவனிக்கிறீங்களா? வசனத்தை கவனிக்கிறீங்களா? இந்த ஸ்திரீ எப்படிப்பட்ட ஸ்திரீயா? பாவியாகிய ஒரு ஸ்திரீ. இயேசு கிறிஸ்துவ ஒரு மனிதன் விருந்துக்கு கூப்பிட்டு இருக்கிறான். இயேசு கிறிஸ்து விருந்துக்கு போகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒருவேளை இன்னைக்கு ராத்திரி உங்க வீட்டுக்கு இயேசுநாதர் விருந்துக்கு வாராருன்னு வச்சுக்கிடுங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்ன நடக்கும்? இயேசுநாதர் இப்போ உங்கள்கிட்ட சொல்றாரு, நான் 9:30 விருந்துக்கு வாரேன் அப்படின்னா ஒரு ஆள் கூட பிரசங்கத்தை கேட்கறதுக்கு இங்க இருக்க மாட்டீங்கன்னு சொல்லி எனக்கு கண்டிப்பா தெரியும். எல்லாம் அடிச்சு பிறண்டு ஓடி வீட்டையே தலைகீழ மாத்தி. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இல்லையா? அன்னைக்கு தான் தூக்காத வீடெல்லாம் தூக்கப்படும், மாப்படிக்காத வீடெல்லாம் மாப்படிக்கப்படும், மடிக்காத துணியெல்லாம் மடிக்கப்படும், பெட்ஷீட்ஸ் எல்லாம் அது இடத்துக்குள்ள போய் நிற்கும். இல்லையா? பொதுவாக அப்படித்தானே. யாராவது ஒரு விருந்துக்காரங்க வராங்க அப்படின்னு சொல்லி சொன்னா நம்ம வீடு தலைகீழ மாறி போகும். சீமோன் என்று சொல்லப்படுகிற பரிசேயன். யார் பரிசேயன்? தேவ நியாய பிரமாணத்தில் கடுமையாக வைராக்கியமாக இருக்கிறவர்கள். நல்லா கவனிக்கிறோம். வைராக்கியமாக நியாய பிரமாணத்தில் இருக்கிற பரிசேயன் ஒருத்தன் ஆண்டவரை தனது வீட்டுக்கு விருந்துக்கு கூப்பிட்டான். இந்த பரிசேயர்கள் பாத்திரத்துக்கு வெளிப்புறம் எல்லாம் சுத்தமா இருக்கணும்னு ஆசைப்படுறவங்க. நல்லா கவனிக்கணும். அப்ப நான் விசுவாசிக்கிறேன், இயேசுநாதர் வருகிறார் என்று சொல்லி நல்ல வீட்டெல்லாம் சுத்தப்படுத்தி டைனிங் டேபிள்லாம் நீட்டா கிளீன் பண்ணி அவருக்கு நல்ல குஷன் சேர் எல்லாம் போட்டு நிறைய சிக்கன், மட்டன், ஃபிஷ். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா. இருக்கீங்களா? உங்களுக்கு அந்த வசனத்துக்கு டேஸ்ட் புரியணுங்கிறதுக்காக அப்படி சொல்லிட்டு இருக்காரு. நிறைய டெலிஷியஸ் ஃபுட் நல்லா செஞ்சு டேபிள் ஃபுல்லா வச்சிருக்கான். இயேசுநாதர் வந்த உடனே, வாங்கய்யா, வாருமையா போதகரே, வந்து எம்மிடம் தங்கிரும் அப்படின்னு சொல்லி நல்ல கையெல்லாம் கொடுத்து உள்ள கூட்டிட்டு போய் அவருக்கு நல்ல ஒரு சேரை கொடுத்து எல்லாம் சுத்தி உட்கார்ந்தாச்சு. எல்லாரும் உட்கார்ந்து சரி சாப்பிடுவோம் என்று இருக்கிற பொழுது ஒரு ஸ்திரீ ஓடி வருகிறாள். ஓடி வந்து கிறிஸ்து இயேசுவின் பாதத்தில் விழுகிறாள், அழுகிறாள், முத்தமிடுகிறாள், கண்ணீர் பாதத்தில் கொட்டுகிறது. தன் தலைமுடியை வைத்து அந்த பாதத்தை துடைக்கிறாள். இந்த ஸ்திரீ செய்கிற அத்தனையும் பார்த்து கொண்டிருந்த உடனே அந்த கூப்பிட்ட பரிசேயன் நினைக்கிறான், இவளை குறித்து இன்னார் என்று இவர் அறிந்திருந்தாரே, ஆனால் இவள் இப்படி செய்வதற்கு அனுமதிக்க மாட்டாரே என்று மனசுக்குள்ள நினைக்கிறான். ஏன் என்று சொன்னால், அந்த ஊரு உலகம் எல்லாவற்றுக்கும் தெரிந்த ஒரு பிரபலமான பாவியாகிய ஸ்திரீ இவள் என்று வேதம் சொல்லுகிறது. ஊர்ல இருக்கிற எல்லாருக்குமே தெரியும், இவ பாவியாகிய ஸ்திரீ, இவ பாவம் செய்தவள் என்று ஊர்ல இருக்கிற எல்லாருக்குமே தெரியும். இவர் செஞ்ச பாவத்தை குறித்து வேதம் என்ன தெரியுமா சொல்லுது? இந்த ஸ்திரீ யார் என்பதை அப்போஸ்தலனாகிய யோவான் தனது சுவிசேஷத்தில் எழுதுகிற பொழுது, அப்போஸ்தலனாகிய யோவான் எழுதின சுவிசேஷம் 11வது அதிகாரம் 2வது வசனத்தை எடுத்து வாசிக்க பார்க்கலாம். யோவான் எழுதின சுவிசேஷம் 11வது அதிகாரம் 2வது வசனத்தை எல்லாரும் எடுத்து வாசிக்கலாமா? 143வது பக்கத்துல வாசிப்போமா? கர்த்தருக்கு பரிமள தைலம் பூசி தன் தலைமயிரால் அவருடைய பாதங்களை துடைத்தவள் அந்த மரியாளே. கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாமே. அல்லேலூயா. யார் இந்த பாவியாகிய ஸ்திரீ என்று பேசப்பட்டவள் என்று சொன்னால், லாசருவின் சகோதரியாகிய மரியாள் என்று அப்போஸ்தலனாகிய யோவான் தனது சுவிசேஷத்தில் எழுதுகிறார். இந்த மரியாளை, மார்த்தாளை குறித்து நாம் நன்றாக அறிந்திருக்கிறோம். மார்த்தாள் வீட்டு வேலைகளை செய்கிற பொழுது மரியாள் கிறிஸ்து இயேசுவின் பாதத்தில் உட்கார்ந்து தெய்வ வசனங்களை கேட்டுக்கொண்டிருந்தார். அதனால ஆண்டவருக்கு இந்த மரியாளை குறித்து சாட்சி சொன்னார். மரியாளோ தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் என்று சொன்னார். இந்த மரியாளுக்கு தெய்வத்தின் பாதத்தில் உட்கார்ந்து இருக்க வேண்டும் என்ற ஒரு ஆசை, ஒரு ஆர்வம் வருவதற்கு காரணம் என்ன? நல்லா கவனிக்கணும்.
இவள் உலகம் முழுவதிலுமே, அந்த ஊர் முழுவதிலுமே தெரியப்பட்ட ஒரு விசேஷித்த பாவியாகிய ஸ்திரீ என்று லூக்கா எழுதின சுவிசேஷம் 7வது அதிகாரத்தில் நாம் வாசித்து பார்த்தோம். இவள் என்ன பாவம் செய்தால் என்பதை அப்போஸ்தலனாகிய யோவான் தனது சுவிசேஷத்தில் எழுதுகிற பொழுது, பைபிளை திருப்புங்க பார்க்கலாம். யோவான் எழுதின சுவிசேஷம் 8வது அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து 11வது வசனங்கள் வரைக்கும் நாம் எல்லாரும் சேர்ந்து கர்த்தருடைய வசனத்தை வாசிக்க போகிறோம். எல்லாரும் பைபிளை திருப்பிட்டீங்களா? எடுத்து வாசிக்க போகிறோம். 137வது பக்கத்துல யோவான் எழுதின சுவிசேஷம் 8வது அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து 11வது வசனங்கள் வரைக்கும் நாம் எல்லாரும் சேர்ந்து வாசிக்க போகிறோம். வாசிப்போமா? இயேசு ஒலிவ மலைக்கு போனார். மறுநாள் காலையிலே அவர் திரும்பி தேவாலயத்திற்கு வந்தபோது ஜனங்கள் எல்லாரும் அவரிடத்தில் வந்தார்கள். அவர் உட்கார்ந்து அவர்களுக்கு உபதேசம் பண்ணினார். ஒரு ஸ்திரியை வேதமாரகரும் பரிசேயரும் அவரிடத்தில் கொண்டு வந்து அவளை நடுவே நிறுத்தி, போதகரே, இந்த ஸ்திரீ விபச்சாரத்தில் கையும் மெய்யுமாய் பிடிக்கப்பட்டாள். இப்படிப்பட்டவர்களை கல்லெறிந்து கொள்ள வேண்டும் என்று மோசே நியாயப்பிரமாணத்தில் நமக்கு கட்டளையிட்டிருக்கிறாரே, நீர் என்ன சொல்லுகிறீர் என்றார்கள். அவர் மேல் குற்றம் சுமத்துவதற்கான காரணம் உண்டாகும் பொருட்டு அவரை சோதிக்கும்படிக்கு இப்படி சொன்னார்கள். இயேசுவோ குனிந்து விரலினால் தரையிலே எழுதினார். அவர்கள் ஓயாமல் அவரை கேட்டுக்கொண்டிருக்கையில அவர் நிமிர்ந்து பார்த்து, உங்களில் பாவம் இல்லாதவன் இவள் மேல் முதலாவது கல்லெறிய கடவன் என்று சொல்லி அவர் மறுபடியும் குனிந்து தரையிலே எழுதினார். அவர்கள் அதை கேட்டு தங்கள் மனசாட்சியினால் கடிந்து கொள்ளப்பட்டு பெரியோர் முதல் சிறியோர் வரைக்கும் ஒவ்வொருவராய் போய்விட்டார்கள். இயேசு தனித்திருந்தார். அந்த ஸ்திரீ நடுவே நின்றாள். இயேசு நிமிர்ந்து அந்த ஸ்திரீயை தவிர வேறு ஒருவரையும் காணாமல், ஸ்திரீயே, உன்மேல் குற்றம் சாட்டினவர்கள் எங்கே? ஒருவனாகிலும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கவில்லையா என்றார். அதற்கு அவள், இல்லை ஆண்டவரே என்றார். இயேசு அவளை நோக்கி, நானும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறது இல்லை, நீ போ, இனி பாவம் செய்யாதே என்றார். கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாமே. அல்லேலூயா, அல்லேலூயா. யார் இந்த ஸ்திரீ? விபச்சாரத்தில் கையும் மெய்யுமாய் பிடிக்கப்பட்டவள். நல்ல கர்த்தருடைய வசனத்தை கவனிக்கணும். விபச்சாரத்தில் கையும் மெய்யுமாய் பிடிக்கப்பட்டவள் இந்த மரியாள். பாவியாகிய ஒரு ஸ்திரீ. ஊர் உலகம் எல்லாம் அதனாலதான் இவளை பத்தி தெரியுது, இவள் விபச்சாரம் செய்கிற பாவியாகிய ஸ்திரீ என்று. கையுமையுமாய் பிடிக்கப்பட்ட இந்த ஸ்திரீயை குறித்து நியாயப்பிரமாணம் சொல்லுகிறது, ஒரு ஸ்திரீ விபச்சாரம் செய்தால் அவள் கல்லெறிந்து கொல்லப்பட வேண்டும் என்பது நியாயப்பிரமாணம் கொடுக்கிற கட்டளை. இந்த ஸ்திரீயை பிடித்துக் கொண்டு இயேசு கிறிஸ்துவுக்கு முன்னால கொண்டு வர்றாங்க. இயேசு கிறிஸ்துவை பார்த்து கேட்கிறாங்க, ஐயா, இந்த ஸ்திரீ விபச்சாரத்துல கையும் களவுமாய் பிடிக்கப்பட்டாள், நீர் என்ன சொல்லுகிறீர் என்று சொல்லுகிற பொழுது இயேசு பொறுமையாக குனிந்து தரையிலே எழுதி கொண்டே இருந்தார். இவர்கள் மறுபடி கேட்கிறார்கள், ஐயா, இவள் விபச்சாரம் செய்தவள், இவள் ஒரு பாவி, இவளுக்கு மோசையின் நியாயப்பிரமாணத்தின்படி நாம் கொடுக்க வேண்டிய தண்டனை என்ன என்று கேட்ட பொழுது இயேசு சொன்னார், உங்களில் பாவம் இல்லாதவன் முதலிலே இவளுக்கு மேல கல்லை எடுத்து எரிய கடவன் என்று சொல்லிட்டு திரும்பவும் தரையில எழுதி கொண்டே இருந்தார். கொஞ்ச நேரம் கழித்து இயேசு நிமிர்ந்து பார்த்த பொழுது ஒரு மனுஷன் கூட இல்லை. நல்ல அந்த வார்த்தையை கவனிக்கணும். ஒரு மனுஷன் கூட இல்லை. சிறியோர் பெரியோர் எல்லாரும் போய்விட்டார்கள். ஆனால் பரிசுத்த வேதம் சொல்லுகிறது, எல்லாரும் போய்விட்ட பிற்பாடு அந்த ஸ்திரீ நடுவே நின்றாள் என்று பரிசுத்த வேதம் சொல்லுகிறது. ஸ்தோத்திரம், அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த வார்த்தையை நம்ம இன்ச் பை இன்ச்சா கவனிச்சு பார்க்கணும். எல்லாரும் போன பிறகு நடுங்கிற வார்த்தை எங்க இருந்து வரும்?
ஒரு சபைக்கு நடு அப்படின்னு சொல்லி சொன்னா ரெண்டு பக்கம் செவுரு இருக்கணும் இல்லையா? ரெண்டு பவுண்டரி இருந்தாதான் அந்த பவுண்டரியை பேஸ் பண்ணி நடு அப்படின்னு சொல்லி சொல்றதை நம்ம கண்டுபிடிக்க முடியும். ஸ்திரீக்கு முன்னால இயேசு இருக்கிறார், ஸ்திரீக்கு பின்னால யாருமே இல்லை, எல்லாம் போயிட்டான், திரும்பி போயிட்டான். ஸ்திரீக்கு முன்னால இயேசு இருக்கிறார், ஸ்திரீக்கு பின்னால யாருமே இல்லை. ஆனால் பரிசுத்த வேதம் சொல்லுகிறது அந்த ஸ்திரீ நடுவே நின்றாள் என்று வேதம் சொல்லுகிறது. நல்லா கவனிக்கணும். இது எதை சுட்டி காண்பிக்கிறது? இவள் பாவியாய் இருந்த பொழுது பாவம் என்று ஒரு அறிவை கொடுக்கிற நியாயப்பிரமாணம் இந்த உலகத்தில் கொடுக்கப்பட்டிருந்த படியினாலே பாவத்தை குறித்ததான தண்டனையை இந்த ஸ்திரீயின் வாழ்க்கையிலே நிறைவேற்றும்படி இந்த ஸ்திரீக்கு பின்னால நியாயப்பிரமாணம் காத்து கொண்டிருந்தது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நியாயப்பிரமாணம் இந்த ஸ்திரீக்கு பின்னால காத்து கொண்டிருந்தது. நல்லா கவனிக்கணும் சிஸ்டர், நல்லா கவனிக்கணும். நியாயப்பிரமாணம் எதற்காக கொடுக்கப்பட்டது? ரோமருக்கு எழுதுகிற பொழுது அப்போஸ்தலனாகிய பவுல் 7வது அதிகாரத்தில் எழுதுகிறார், பாவத்தை குறித்து அறிகிற அறிவு நியாயப்பிரமாணத்தினாலே வந்ததை தவிர வேறு ஒன்றும் இல்லை. பாவம் என்றால் என்ன என்று மனிதன் புரிந்து கொள்வதற்காக நியாயப்பிரமாணத்தை கர்த்தர் கொடுத்தார். நல்லா கவனிக்கணும். ஏன்னா மனுஷன் விபச்சாரம் செய்யறான், தப்பு இல்லைன்னு நினைக்கிறான். கொலை செய்யறான், தப்பு இல்லைன்னு நினைக்கிறான். களவு செய்யறான், தப்பு இல்லைன்னு நினைக்கிறான். பிறனுக்குண்டான எல்லா காரியங்களையும் இச்சிக்கிறான். பிறன் மனைவியை இச்சிக்கிறான், பிறன் பொருட்களை இச்சிக்கிறான், பொருளாசை உடையவனா இருக்கிறான். அவன் மனசுக்குள்ள நினைச்சுக்கிறான் இது தப்பு இல்லைன்னு நினைக்கிறான். ஆனால் அவன் செய்த பாவத்தின் காரணமாக அக்கிரமம் கூடி 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 அக்கிரமம் ஒரு நிறைவுக்கு வருகிற பொழுது தேவ கோபாக்கினை மனுஷனுக்கு மேல கடந்து வருகிறது. அப்படிதானே? நம்ம வீட்டில் நம்ம பிள்ளைங்க ஒரு தப்பு செய்யும் போது, இதுதான் ஒரு நல்ல எக்ஸாம்பிள். நம்ம வீட்டில் நம்ம பிள்ளைங்க தப்பு செய்யற பொழுது ஒரு தடவை சொல்லுவோம், செய்யாதன்னு சொல்லுவோம். அது கேட்காது. நம்ம எப்படி கேட்டோம் அதே போலதான் நம்ம பிள்ளைங்களுக்கு கேட்கும் இல்லையா? ஒரு தடவை சொல்லுவோம், செய்யாதன்னு சொல்லுவோம். அது கேட்காம செய்யும் போது இன்னொரு தடவை சத்தமா சொல்லுவோம், ஏய் அப்பா சொல்றல செய்யாத அப்படி சொல்லுவோம். அது மறுபடியும் கேட்காம செய்கிற பொழுது ஹாஹாஹா என் பிள்ளையே பிள்ளை அப்படின்னு சொல்லி சிரிப்பீங்களா? எத்தனை பேர் அப்படி சிரிப்பீங்க? அவங்க மாத்திரம் ஒரு அல்லையா சொல்லுங்க பார்க்கலாம். வீட்டில் வந்து பார்த்தா தான் ஐயா தெரியும் எங்க சுய ரூபம் அப்படின்னு சொல்லி நீங்க சொல்றீங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எவ்வளவு பாசக்கார அப்பாவா இருந்தாலும் சரி 2 தடவை சொல்லுவான், 3 தடவை சொல்லுவான். அந்த அக்கிரமம் ஒரு லெவலுக்கு மேல போகும்போது ட்ரீட்மெண்டே தனி. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் இல்லையா? முதுக பிடிச்சு 4 இலக்கு இலக்கிட்டு ஒரு வார்த்தை இனிமே உன் வாயிலிருந்து வந்துச்சு மகனே. அப்ப ஒரு அக்கிரமத்துக்கு ஒரு நிவிர்த்தி வருகிற பொழுது ஒரு தண்டனை, அதை புரிஞ்சுக்கிடணும். ஒரு தண்டனை, ஒரு கோபாக்கின கொடுக்கப்பட்ட பிற்பாடு அக்கிரமம் நிவர்த்தி ஆகிறது. அதனால்தான் நோவாவின் காலத்தில் அக்கிரமம் நிவர்த்தியானது. அக்கிரமம் பெருகினதுனால கர்த்தர் பூமியை அழிச்சாரு, கோபம் தணிஞ்சிச்சு. சோதோம் கொமோராவின் காலத்துல விபச்சாரத்திற்குள்ள அறிவறுக்கிற பாவத்திற்குள்ள உலகம் இருந்தபடியினால பட்டணத்தை முழுவதும் சுட்டரித்து போட்டார். அவருக்கு கோபம் தணிஞ்சிச்சு. அப்ப மனுஷனுக்கு பாவம் என்றால் என்ன என்று புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக பிரமாணத்தை கொடுத்தவர் சொன்னாரு, இந்த பாவத்திற்கு இது தண்டனை, ஒரு மனிதனும் தப்பிக்கொள்ள முடியாது என்று ஒரு தண்டனையும் கொடுத்தார். அந்த தண்டனை எப்படிப்பட்ட தண்டனை தெரியுமா? விபச்சாரம் செஞ்சா சாகணும். அந்த விபச்சாரம் புதிய ஏற்பாட்டில் ஆண்டவர் எப்படி சொல்றார் தெரியுமா? ஒரு ஸ்திரீயை தன் இருதயத்தில் ஒருவன் இச்சையோடு பார்த்தாலே விபச்சாரம்னு சொல்றார். பழைய ஏற்பாடு சொல்லுது கொலை செய்தவன் சாக வேண்டும். புதிய ஏற்பாட்டில் கர்த்தர் சொல்றார் தன் சகோதரனை, ஹலோ, தன் சகோதரனை நியாயமில்லாமல் எவன் கோபித்துக் கொள்ளுகிறானோ அவன் மனுஷ கொலை பாதகனாய் இருக்கிறான். நீ உன் சகோதரனை நியாயமில்லாமல் கோபித்துக் கொண்டாலே நீ கொலையாளி, நீ சாவுக்கு ஏதுவானவன் அப்படின்னு சொல்லி சத்திய வேதம் சொல்லுது. பழைய ஏற்பாட்டில் சொன்னாங்க விக்கிரகத்தை ஆராதனை செய்யாதே,
அது பாவம் அப்படின்னு சொன்னாரு. புதிய ஏற்பாட்டுல வேதம் சொல்லுது பொருளாசையாகிய விக்கிரகாராதனை அப்படின்னு சொல்லுது. ஆசை பொருளுக்கு மேல இருந்தா பணம் பணம் பணம்னு மனுஷன் சாகுறானே, பாவத்தை சேர்க்கிறாய். பணம் நல்லதுதான், பணம் வேண்டாம் இல்ல, பணம் நல்லது. ஆனா பணம் பணம் பணம்னு சாகிறிய, பொருளாசைக்குள்ள சாகிறிய, நீ அக்கிரமத்தை குவித்துக் கொண்டிருக்கிறாய். நீ சாகடிக்கப்பட வேண்டிய ஆளு. அதனால்தான் அந்த பிரமாணம் பின்னால நின்றுட்டு சொல்லிட்டு இருக்கு, இவ யோக்கியமானவள் அல்ல, இவள் யோக்கியமானவள் அல்ல, இவள் யோக்கியமானவள் அல்ல. யாருக்கு முன்பதாக நிற்பதற்கு? தெய்வத்திற்கு முன்பதாக நிற்பதற்கு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாமே. அல்லேலூயா. யார் இந்த தெய்வம்? காணக்கூடாத ஒளிதனிலே வாசம் பண்ணுகிறவர். யார் இந்த தெய்வம் ஐயா? பாவத்தை பாராத சுத்த கண்ணர். யார் இந்த தெய்வம்? தீமையை சகிக்க மாட்டாதவர். யார் இந்த தெய்வம்? சேனைகளின் கர்த்தர், பரிசுத்தர் 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 என்று சதா சர்வ காலமும் கேருபீன்கள் சேராபீன்களினால் பரிசுத்தர் பரிசுத்தர் என்று போற்றி புகழக்கூடிய பரிசுத்தமான தெய்வம். அந்த பரிசுத்தமான தேவனுக்கு முன்பதாக ஒரு மனிதன் பாவம் உள்ளவனாய், துரோகம் உள்ளவனாய், விபச்சாரக்காரனாய், வேசித்தனம் பண்ணுகிறவனாய், அசுத்தனாய், களவு செய்கிறவனாய், கொலை செய்தவனாய் அவன் முன்னாலே வந்தால் அந்த ஆசரிப்பு கூடாரத்தில் இருக்கிற மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள் அவன் அப்படி பிரவேசித்தால் கருணையே இல்லாமல், இரக்கமே இல்லாமல் அவன் கொலை செய்யப்படுவான். அப்படிப்பட்ட தேவனுக்கு முன்பதாக இந்த பாவியான ஸ்திரீ நிற்கிற பொழுது, ஒரு பக்கம் பாவத்திற்கு தண்டனை கொடுக்கப்பட வேண்டும் என்ற நியாயப்பிரமாணம் சொல்லுகிற பொழுது, இந்த இயேசு கிருபையினாலே அவளது பாவங்களை மன்னித்தார். கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா அல்லேலூயா. இன்னைக்கு இங்க நிறைய மரியாள் உட்கார்ந்து இருக்கிறீங்க, ஆண்கள் சைடுலயும் பெண்கள் சைடுலயும். நான் என் நீதியினால கிறிஸ்து இயேசுக்கு முன்னால வந்து நிற்கிறேன் அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்க. கிருபையினால, நியாயப்பிரமாணத்தின்படி நடக்கிற ஒரு தண்டனைக்கு கர்த்தர் ஒன்னு ஒப்பு கொடுத்திருந்தார்னா நீயும் இல்ல, உன் குடும்பமும் இல்ல, சர்வநாசம். இன்னைக்கு சபைகளுக்குள்ள அந்த எண்ணம் இல்ல. இன்னைக்கு பாருங்க எவ்வளவு அழகா தேவ சந்நிதியில உட்கார்ந்து, நாங்க ஊழியக்காரங்க, நீங்க விசுவாசிகள், ஆண்டவரை பாடுறோம், ஆடுறோம், ஆராதிக்கிறோம், அப்பான்னு கூப்பிடுறோம். காரணம் என்ன தெரியுமா? பின்னால இருந்து உனக்கு தண்டனை வேண்டும் என்று நியாயப்பிரமாணம் பேசினாலும் சிலுவையில கிருபையினால உனக்காக இரத்தம் சிந்தினபடியினாலே பாவங்களை எல்லாம் மன்னித்து எல்லா அக்கிரமங்களையும் நிவர்த்தியாக்கி எல்லா சாபக்கேடுகளையும் அவர் சிலுவையில முறித்து போட்டபடியினாலே இந்த மரியாளுக்கு கிறிஸ்துவின் பாதத்துல உட்கார்ந்து இருக்கிற பாக்கியம் கிடைச்சிச்சு. அதனாலதான் இந்த அம்மா தேவனை அதிகமாய் நேசித்தாள். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாமே. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. ஒரு பழைய பாடல்ல ஒரு ஸ்டான்ஸ் அப்படி இருக்கு, எத்தன் என்னை உத்தமனாக்க சித்தம் கொண்டீரே என் இயேசையா. டி மேஜர் படிங்க பிரதர். மூணு மேஜர். ஏத்தன் என்னை சிதம் கொண்டீ ஏசையா.
இந்த இடத்துல நீ வந்து அமர்ந்திருப்பது கிறிஸ்து இயேசுவின் கிருபை. கிருபை சகோதரி, கிருபை சகோதரனை, கிருபை அம்மா, கிருபை அப்பா, கிருபை தம்பி, கிருபை தங்கச்சி, அந்த கிருபையினாலே இந்த சர்வ சக்தனாகிய தெய்வத்தை ஆராதிக்கிற பாக்கியத்தை பெற்றிருக்கிறார். அதை நினைச்சு பார்க்கணும், அது நினைச்சு பார்க்கணும். அதை நினைச்சாதாயோ தெய்வ நடத்துல ஒன்னால அன்பு கூற முடியும். சீமோனுடைய பார்வை வித்தியாசமா இருந்துச்சு. சீமோன் கேட்டா, இவள் பாவியான ஸ்திரீ, இவளை பத்தி தெரியலையே. ஆண்டவர் சீமோனை பார்த்து ஒரு கேள்வி கேட்டார். சீமோனே, சீமோனே, நான் உன்கிட்ட ஒரு கேள்வி கேட்கட்டுமாப்பா? சரி ஐயா. ஒருவன் கிட்ட 2 பேர் கடன் பட்டிருந்தான். ஒருத்தன் 500 வெள்ளிக்காசு கடன் பட்டிருந்தான், ஒருத்தன் 50 வெள்ளிக்காசு கடன் பட்டிருந்தான். 2 பேருக்கும் கடனை அடைக்க திராணி இல்லாத பொழுது அந்த எஜமான் கடனை மன்னித்து விட்டான். இவர்களில் யார் எஜமானுக்கு மேலே அன்பாயிருப்பான் என்று ஒரு கேள்வி கேட்டார். சீமோன் உடனே சொன்னார், எவனுக்கு அதிகமாய் மன்னித்தாரோ அவனுக்கே, அவனே அந்த எஜமானின் இடத்துல அதிக அன்பாயிருப்பான் அப்படின்னு சொல்லி சொன்னார். நல்லா கவனிக்கணும். இந்த கேள்வியை சீமோன் கிட்ட ஆண்டவர் கேட்பதற்கு காரணம் என்ன? இந்த சீமோனை பார்த்து பின்னால அதே அதிகாரம் லூக்கா எழுதின சுவிசேஷம் 7வது அதிகாரத்துல வீட்டுல போய் வாசிச்சு பாருங்க. இப்ப டீடைல்டா டிஸ்கஸ் பண்றதுக்கு நமக்கு டைம் இல்ல. சீமோன் கிட்ட ஆண்டவர் சொல்றாரு, சீமோனே, நான் உன் வீட்டுக்கு வந்தேன். நல்லா கவனிக்கணும். நான் உன் வீட்டுக்கு வந்தேன். உன் வீட்டுக்கு வந்த என்ன நீ முத்தம் செய்யவில்லை. ஆனால் இவளோ ஓயாது முத்தம் செய்து கொண்டே இருக்கிறாள். உன் வீட்டுக்கு வந்த எனக்கு நீ எண்ணெய் பூசவில்லை. ஆனால் இவளோ அவளது கண்ணீர், அவளது பரிமள தைலத்தை எடுத்து அவள் பூசிக்கொண்டே இருக்கிறாள். 2 பேரை கம்பேர் பண்றார். நல்லா கவனிக்கணும். 2 பேரை கம்பேர் பண்றார். சீமோனே, உன் அன்பு இப்படிப்பட்டது, இவளது அன்பு எப்படிப்பட்டது? காரணம் என்ன தெரியுமா? உன்னை விட இவளுக்கு நான் செய்த நன்மை பெரியது. அதுதான் அதுக்கு அர்த்தம். சீமோனுக்கு ஆண்டவர் எப்படி ஐயா என்ன நன்மை செஞ்சார் அப்படின்னா, வேதத்துல ஒரு பக்கத்துல எழுதப்பட்டிருக்கு. மார்க் எழுதின சுவிசேஷம் 14வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க பார்க்கலாம். மார்க் எழுதின சுவிசேஷம் 14வது அதிகாரம் 3வது வசனத்தை எடுத்து நம்ம வாசிக்க போகிறோம். மார்க் எழுதின சுவிசேஷம் புதிய ஏற்பாட்டில் 70வது பக்கத்துல மார்க் 14வது அதிகாரம் 3வது வசனத்தின் முதல் பகுதி வாசிக்கலாமா? அவர், எல்லாரும் சேர்ந்து வாசிப்போமா? அவர் பெத்தானியாவில் குஷ்டரோகியாய் இருந்த சீமோன் வீட்டிலே போஜன பந்தி இருக்கையில, கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாமே. அல்லேலூயா. சீமோனுடைய பழைய ஹிஸ்டரி என்னன்னா, குஷ்டரோகி, லெப்பர், சைமன் தி லெப்பர் அப்படின்னு சொல்லி ஆங்கில வேதாகமம் சொல்லுது. இந்த குஷ்டரோகியை குறித்து லேவியராகமத்தின் புஸ்தகத்தில் வாசித்து பார்க்கிற பொழுது குஷ்டரோகி எப்படி இருக்கணும் தெரியுமா? கிழிந்த ஆடை உடையவனாய், தாடியை மூடிக்கொண்டு, தீட்டு தீட்டு அப்படின்னு சத்தம் போட்டுக்கிட்டே இருக்கணும். அவன் வீட்டுக்குள்ள இருக்க கூடாது, பாளையத்துக்கு புறம்பே இருக்கணும் என்று குஷ்டரோகியை குறித்து எழுதப்பட்டிருக்கு. நல்லா கவனிக்கணும் ஐயா. இந்த சீமோன் ஒரு காலத்துல தீட்டு தீட்டு சத்தம் போட்டுக்கிட்டு பாளையத்துக்கு புறம்பே உட்கார்ந்து இருந்த ஒரு மனிதன். ஆனால் இவன் எப்பொழுது சுகமாக்கப்பட்டான் என்று வேதத்தில் எங்கேயும் வெளிப்படையாக எழுதப்படவில்லை. ஆனாலும் நான் விசுவாசிக்கிறேன். மார்க் எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரத்தில் ஒரு குஷ்டரோகி அவரிடத்துல வந்து பணிந்து, ஐயா உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்கும் என்று கேட்டுக்கொண்ட பொழுது கிறிஸ்து இயேசு சுகமாக்கினாரே, அந்த குஷ்டரோகி இந்த சீமோனா இருக்கலாம் என்பது எனது விசுவாசம். பாளையத்திற்கு புறம்பே கொடிய வியாதியினாலே பாதிக்கப்பட்டு கதறி கொண்டிருந்த ஒரு சீமோனை ஆண்டவர் சுகமாக்குனது பெரிய காரியம் இல்ல. அது 50 வெள்ளி பண கடன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்றார். நல்லா கவனிக்கணும். கர்த்தர் உன்னை சுகமாக்கினாருங்கிறது ரொம்ப பெரிய அதிசயம் தான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களுக்கு கார் தர்றாரு, பங்களா தர்றாரு, வாழ வைக்கிறாரு, எல்லாம் பெரிய. இன்னைக்கு இதுதான் நம்ம பெரிய அதிசயமா நினைச்சு பேசிட்டு இருக்கிறோம். இதுதான் பெரிய அதிசயமாக கிறிஸ்தவ உலகில பிரசித்தம் பண்ணப்படுகிறது.
இயேசு அற்புதம் செய்கிறார் அப்படின்னு உடனே நம்ம எல்லாருக்கும் என்ன நினைக்குதுன்னா கேன்சர் மறையுது. உண்மை இல்லன்னு இல்ல. பிறவி குருடன் சுகமாகிறான், உண்மை இல்லன்னு இல்ல. ஆனா இதை நீ பிரசித்தம் பண்ணாத. ஏனென்றால் ஆண்டவரே சொல்லுகிற பொழுது எல்லா வியாதியையும் சுகமாக்கின உடனே ஒவ்வொருத்தங்கிட்டையும் சொன்னார், வெளியே போய் ஒருத்தங்கிட்டையும் சொல்லாத. வாசிச்சு பாருங்க வேதத்தை எடுத்து. குருடனை பார்த்து சொன்னாரு, வெளியே போய் யார்கிட்டையும் சொல்லாத. குஷ்டரோகியை பார்த்து சொன்னார், வெளியே போய் யார்கிட்டையும் சொல்லாத. ஆசாரியன் உனக்கு காண்பித்த காணிக்கையை செலுத்தி ஆசாரியன் போய் உன்னை காண்பி, இப்படி சொன்னாரு. ஒரே ஒருத்தனிடத்துலதான் கிறிஸ்து உனக்கு செஞ்சத வெளியே போய் உன் குடும்பத்துல சொல்லுன்னு சொன்னார். அது யாருக்கிட்டன்னா 6000 பிசாசுகள் பிடித்திருந்த லேகியோனை விரட்டி விட்ட பொழுதுதான் அவங்கிட்ட சொன்னாரு, இயேசு உனக்கு செய்ததை நீ வெளியே பிரசித்தம் பண்ணு என்று சொன்னார். ஏனென்றால் பிசாசின் கிரியைகளை அழிக்கும்படிக்கு மனுஷகுமாரன் இந்த உலகத்தில் வெளிப்பட்டார் என்பதுதான் சத்தியத்துல பெரிய சத்தியமாய் இருக்கிறபடியினால பிசாசின் கிரியையை அவர் அழிச்சார் என்பதை நீ பிரசித்தப்படுத்து என்று சொன்னார். வேற எந்த சுகத்தையும் எந்த வியாதியையும் சுகமாக்கினதை குறிச்சு இயேசு பிரசித்தம் பண்ணு என்று சொல்லவில்லை. இயேசு எந்த வியாதியை சுகமாக்கினதை குறிச்சும் பரலோகம் சந்தோஷப்படவே இல்லை. இன்னைக்கு சபை சந்தோஷப்படுது வியாதி சுகமாகிறத குறிச்சு. வியாதி சுகமாக கூடாதுன்னு நான் சொல்லல, சுகமாகணும். இது ஒரு 50 வெள்ளிப்பண கடன். ஆனா 500 வெள்ளிப்பண கடன் ஒண்ணு இருக்கிறது. ஐயா, எந்த டாக்டர்னாலே குணப்படுத்த முடியாத வியாதி அது. எவ்வளவு கோடி ரூபாயை கொட்டி கொடுத்தாலும் உனக்கு குணமாகாத ஒரு வியாதி, பாவ வியாதி. இந்த பாவத்தை அவர் மன்னிக்கிற பொழுது வேதம் சொல்லுது, மனம் திரும்புகிற ஒரு பாவி நிமித்தம் பரலோகத்தில் சந்தோஷம் உண்டாகுது. வேற எது நிமித்தம் சந்தோஷம் இல்ல. சில பெரிய கூட்டங்கள்ல கர்த்தர் சுகமாக்கினார்னு சொல்லி பிரசித்தம் பண்ணப்படுகிற பொழுது கூட பரலோகத்துல சந்தோஷம் உண்டாகிறதா எழுதப்படவில்லை. இதெல்லாம் தானா நடக்கும். கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டு. ஆட்டோமேட்டிக்கா நடக்கும். ஆனா வேதம் சொல்லுது அதிசயத்துல அதிசயம், அற்புதத்துல அற்புதம் என்னன்னா, நீயும் நானும் செஞ்ச பாவத்துக்கு ஒரு தண்டனை நமக்கு கொடுக்கப்படாமல் கிறிஸ்து இயேசுவை அப்பான்னு கூப்பிடுறதுக்கு ஒரு ஆவியை தந்திருக்கிறாரே, அதுதான் அற்புதம். எத்தனை பேருக்கு அந்த அற்புதத்தை பெற்றிருக்கீங்க? 3 பேர், 3 பாட்டிமா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இது அற்புதம் என்று நீ நினைத்தால ஒழிய உன் தேவனை உன்னால நேசிக்கவே முடியாது. எப்படி நேசிப்ப? நீ எப்படி நேசிப்பேன்னு நான் கேட்கிறேன். முதல்ல கல்யாணம் ஆகணும்னு சொல்லி கல்யாணத்துக்காக ஜெபம் பண்ணுவேன். கல்யாணம் ஆகும், ஆண்டவர் நல்லவர்னு சொல்லுவேன். அப்புறம் பிள்ளை பிறக்காது. என்னத்த ஆண்டவர் செஞ்சாரு அப்படின்னு அடுத்த கேள்வி கேட்பேன். அப்புறம் பிள்ளைக்காக ஜெபம் பண்ணுவேன், பிள்ளை பிறக்கும். ஆண்டவர் நல்லவர்னு சாட்சி சொல்லுவாரு. அந்த பிள்ளை வளர்ந்து முட்டாளா இருக்கும். என்னத்த ஆண்டவர் செஞ்சாரு அடுத்த கேள்வி கேட்பேன். அப்புறம் அந்த பிள்ளைக்கு கல்யாணம் ஆகாது. என்னத்த ஆண்டவர் செஞ்சார் அடுத்த என்னைக்காவது ஒரு நாளாவது தெய்வத்தினிடத்தில் இந்த உலக ஆசீர்வாதங்களுக்காக ஒரு மனுஷன் உண்மையான அன்பா இருக்க முடியுமா என்றால் ஒரு போதும் முடியாது. ஒரே ஒரு காரியத்தை நினைத்தால், பாரமான சிலுவை எனக்காக சுமந்து கொண்டு என் அக்கிரமத்தை என் பாவத்தை, ஆனால் அப்போஸ்தலனாகிய பவுல் கலாத்திய சபைக்கு எழுதுகிற பொழுது சொன்னார், கிறிஸ்து நமக்காக சாபமாகி மரத்தில் தூக்கப்பட்டவன் எவனும் சபிக்கப்பட்டவன் என்ற வார்த்தையின்படி நான் சாபமாக வேண்டிய இடத்துல என் பாவத்தின் நிமித்தம் என் சாபம் எனக்கு மேலே, என் குடும்பத்துக்கு மேலே, என் பிள்ளைகளுக்கு மேலே வர வேண்டிய இடத்துல என் கர்த்தர் எனக்காக சாபம் ஆனபடியினாலே என் பாவத்திலிருந்து என்னை மீட்டுக் கொண்டாரே. அதை நினைக்கிற போது அவர் அன்பு கூறாம இருக்க முடியாது. அதனால தான் ஆண்டவர் சொன்னாரு, அதை நினைச்சா உன் தேவனாகிய கர்த்தர் இடத்துல உன் முழு இருதயத்தோடு அன்பு கூற முடியும். உன் தேவனாகிய கர்த்தர் இடத்துல உன் முழு இருதயத்தோட, உன் முழு
உன் முழு சிந்தையோடு, உன் முழு மனதோடு அன்பு கூறுவாயாக. ஏன் தெரியுமா சகோதரி? உன் பணமோ பேரோ புகழோ குடும்பமோ செல்வமோ செருக்கோ அந்தஸ்தோ வேலையோ கொடுக்க முடியாத ஆத்தும ரட்சிப்பை இயேசு உனக்கு கொடுத்தபடியினால தான் இன்னைக்கு இந்த சபையில உட்கார்ந்து தெய்வத்தை ஆராதித்துக் கொண்டிருக்கிறாய். அதை நினைக்கிறதுக்கு நீ மறந்துடக்கூடாது. அதனால்தான் மோசே கடைசி பிரசங்கம் பண்ணும்போது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொல்லிட்டு போனார், எப்பா ஒரு காரியத்தை மறந்துடாத, நீ எகிப்து தேசத்திலே அடிமைப்பட்டு இருந்தாய் என்பதை நீ மறந்துடாத. பண்டு காலத்தை மறந்துடாத. நீ அடிமையா இருந்தவன இன்னைக்கு உன்னை விடுதலை ஆக்கினார் என்பதை மறந்துடாத என்று சொல்லி போனார். நீ தேவனிடத்துல அன்பாய் இருந்தால் அது எப்படி ஐயா ஒரு பிரயோஜனம் இல்லாத ஒரு வாழ்க்கை பிரயோஜனம் உள்ளதாய் மாற்றப்படும் அப்படின்னா, ஒரு அற்புதமான ஆசீர்வாதங்களை தேவன் வேதத்தில் எழுதி வச்சிருக்கிறார். அந்த 3 காரியத்தை உங்கள்கிட்ட சொல்லிட்டு நான் ஜெபிப்பதற்காக வாஞ்சிக்கிறேன். நீ தேவனிடத்துல அன்பு கூர்ந்தால் உன் வாழ்க்கையில நடக்கிற முதல் ஆசீர்வாதம், எபிரேயருக்கு எழுதின நிருபம் 6வது அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்க பார்க்கலாம். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 6வது அதிகாரம் 10வது வசனத்தை எடுத்து நம்ம வாசிக்க போகிறோம். எல்லாரும் பரிசுத்த வேதத்திலிருந்து திருப்பி வாசிக்கலாமா? எபிரேயருக்கு எழுதின நிருபம் 6வது அதிகாரம் 10வது வசனம் சத்தமா வாசிக்கலாமா? ஏனென்றால் உங்கள் கிரியையையும் நீங்கள் பரிசுத்தவான்களுக்கு ஊழியம் செய்ததினாலும் செய்து வருகிறதினாலும் தமது நாமத்திற்காக காண்பித்த அன்புள்ள பிரயாசத்தையும் மறந்து விடுகிறதற்கு தேவன் அநீதி உள்ளவர் அல்லவே. கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாமே. அல்லேலூயா, அல்லேலூயா. கொஞ்சம் இது ஒரு கெட்ட வார்த்தை இல்ல, நல்ல வார்த்தை தான். நல்ல வாயை திறந்து ஒரு அல்லேலூயா ஆண்டவருக்கு சொல்லுங்க பார்க்கலாம். மகிமை. ஆமென். வேதம் சொல்லுது, ஐயா நீ தேவனிடத்துல அன்பு கூர்ந்தால் நம்பர் 1 உன் பிரயாசத்தை தேவன் மறக்கவே மாட்டார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாமே. இன்னைக்கு எத்தனை பிரயாசம் விருதாவா போகுது, எத்தனை பிரயாசம் விருதாவா போகுது. எவ்வளவோ பிரயாசப்படுறோம், ஒரு பிரயாசம் கூட நம்ம மனுஷ வாழ்க்கையில நடக்கவே இல்லை இல்லையா? சில பேர் ஜீவனை கொடுத்து பிரயாசப்படுறாங்க, வெறுமையா போகுது. வேதம் சொல்லுது, ஐயா உன் தேவனாகிய கர்த்தரிடத்துல நீ அன்பு கூர், உன் பிரயோஜனம் இல்லாத ஒரு வாழ்க்கை பிரயோஜனம் உள்ளதாய் மாறும். எப்படின்னா உன் பிரயாசத்தை தேவன் மறக்க மாட்டார். அது நினைவுல வச்சு நீ ஏன் மறந்தாலும் அவர் மறக்க மாட்டார். இஸ்ரவேலர்கள் எகிப்தில இருந்து திரும்பி வந்த போது அமலேக்கியர் வழி மறிச்சத இஸ்ரவேலன் மறந்து போனான். ஆனா ஆண்டவர் மறக்கல. அவர் சொல்றாரு, இன்னும் என் மனசுல நினைவு வச்சிருக்கிறேன். உன் பிரயோஜனம் உள்ள ஒரு வாழ்க்கை நீ வாழணும்னா உன் பிரயாசத்திற்கெல்லாம் பலன் கிடைக்கணும். ஜெபம் ஒரு பிரயாசம், விசுவாசம் ஒரு பிரயாசம், கைகளின் கிரியைகள் ஒரு பிரயாசம், நம்பிக்கை ஒரு பிரயாசம். எல்லா பிரயாசத்துக்கும் ஒரு பலன் வேண்டும் என்று சொன்னால் வேதம் சொல்லுது, நீ தெய்வத்தின் இடத்துல அன்பு கூற வேண்டும். எப்படி அன்பு கூறுவ? அவர் உன் பாவத்தை மன்னித்ததை நினைச்சு பார்த்தால் அன்பு கூறுவேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இரண்டாவது தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவனுக்கு கர்த்தர் செய்கிற நன்மை என்ன தெரியுமா? உபாகமத்தின் புஸ்தகம் 7வது அதிகாரம். எல்லாரும் வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்க பார்க்கலாம். உபாகமத்தின் புஸ்தகம் 7வது அதிகாரம், ரைட்? அதனுடைய 9வது வசனத்தை எடுத்து வாசிங்க பார்க்கலாம். உபாகமத்தின் புஸ்தகம் 7வது அதிகாரம் 9வது வசனம். எல்லாரும் பைபிளை திருப்பிட்டீங்களா? 233வது பக்கத்துல உபாகமத்தின் புஸ்தகம் 7வது அதிகாரம் 9வது வசனம் எடுத்து வாசிங்க பார்க்கலாம். ஆகையால் உன் தேவனாகிய கர்த்தரே தேவன் என்றும் தம்மில் அன்பு கூர்ந்து தமது கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்களுக்கு அவர் 1000 தலைமுறை மட்டும் உடன்படிக்கையையும் தயவையும் காக்கிற உண்மையுள்ள தேவன் என்று நீ அறிந்திருக்க கடவாய். கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாமே. அல்லேலூயா.
உன் வாழ்க்கை பிரயோஜனம் உள்ளதாய் மாறும் சகோதரி, உன் வாழ்க்கை பிரயோஜனம் உள்ளதாய் மாறும் சகோதரனே. எப்படி தெரியுமா? வேதம் சொல்லுது, கர்த்தர் வர தாமதிப்பார் என்று சொன்னால் 1000 தலைமுறை மட்டும், உன் தலைமுறை தலைமுறையாக கர்த்தருக்கு கிருபை உன் குடும்பத்துக்கு மேல இருக்கும். ஒரு நபர் கூட கை வைத்து ஆமேன்னு சொல்லல. Praise the Lord. நீங்க எல்லாம் மண்டி போட்டு முட்டு போட்டு தலையை உடைச்சி ஜோம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. என் பிள்ளைய பாரு ஐயா, பிள்ளைய பாருன்னா அவசியமே இல்லை. வேதம் எவ்வளவு அழகா சொல்லுது, அவசியமே இல்லை. என் பிள்ளை ஆசீர்வாதமா இருக்கு, என் பேர ஆசீர்வாதமா இருக்கு, என் பூட்ட ஆசீர்வாதம், ஜோம் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. வேதம் சொல்லுது, நீ அவரிடத்துல அன்பு கூர்ந்தால் 1000 தலைமுறை மட்டும். நான் விசுவாசிக்கிறேன், என் பிள்ளைங்க, என் பிள்ளைங்களுக்கு பிள்ளைங்க, என் பிள்ளைங்களுக்கு பிள்ளைங்களுக்கு பிள்ளைங்க எல்லாம் ஆசீர்வாதமா இருப்பான். அவனுக்கு மேல தயவு இருக்கும், அவனுக்கு மேல தேவ கிருபை இருக்கும். ஸ்தோத்திரம். அவனை தேவன் நடத்துவார். உன் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் இஸ்ராயலுக்கு உண்டாகும் சமாதானத்தை காண்பாய் அப்படின்னு வேதம் சொல்லுது. இந்த ஆசீர்வாதம் எப்ப தெரியுமா ஐயா உண்டாகும்? நீ அன்பு கூர்ந்தால். ஆண்டவர் சொன்னாரு, நீ என் வேதத்தை மறந்தால் நான் 1000 தலைமுறை மட்டும் உன் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பேன். அப்படித்தானே சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காரு? என்ன சொல்லியிருக்காரு? என்ன சொல்லியிருக்காரு? கொஞ்சம் வாய் திறந்து சொல்லுங்க பார்க்கலாம். அந்த வார்த்தை உங்க மனசு விட்டு போயிடக்கூடாது. நீ வேதத்தை மறந்தா நான் உன் பிள்ளைய மறப்பேன். நீ இதெல்லாம் எனக்கு தேவையில்லாண்டவரே, இது என்ன ஆண்டவரே, சும்மா வேலை விட்டு இல்லாம ஒரு வளர்த்தியான ஒரு ஆளை கூட்டிட்டு வந்துட்டாங்க, வந்து அன்பு கூறு அன்பு கூறு, அதெல்லாம் என்னால முடியாது. கூட்டத்துக்கு வருவேன், காணிக்க போடுவேன், ஏன் இஷ்டப்படி நடப்பேன், நட, நோ ப்ராப்ளம். நீ பிரயோஜனம் உள்ளவனாய் மாற வேண்டும் என்று சொன்னால் தேவனிடத்தில் அன்பு கூறு. நீ உன் குடும்பம், உன் பிள்ளை, உன் பிள்ளைகளின் பிள்ளை தலைமுறை தலைமுறையாக ஆசீர்வாதமாக இருப்பீர்கள் என்று சத்திய வேதம் சொல்லுகிறது. கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. உபாகமத்தின் புஸ்தகம் 30வது அதிகாரம் 20வது வசனத்துல இன்னொரு வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறது பாருங்க, எடுத்து வாசிங்க பார்க்கலாம். உபாகமத்தின் புஸ்தகம் 30வது அதிகாரம் 20வது வசனத்தை எடுத்து வாசிங்க பார்க்கலாம். உபாகமத்தின் புஸ்தகம் 30வது அதிகாரம், எல்லாரும் கர்த்தருடைய வார்த்தையை திருப்பிக் கொள்வோமா? உபாகமத்தின் புஸ்தகம் 30வது அதிகாரம் 20வது வசனம். கர்த்தர் உன் பிதாக்களாகிய ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் கொடுப்பேன் என்று அவர்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தேசத்துல குடியிருக்கும்படி உன் தேவனாகிய கர்த்தரில் அன்பு கூர்ந்து அவர் சத்தத்திற்கு செவி கொடுத்து அவரை பற்றி கொள்வாயாக. அவரே உனக்கு ஜீவன், அவரே உனக்கு தீர்க்காயுசு. கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாமே. அல்லேலூயா, அல்லேலூயா. நீ தேவனிடத்துல அன்பு கூர்ந்தால் நீ பிரயோஜனம் உள்ளவனாயிருப்பாய். என்ன பிரயோஜனம்? தேவன் உனக்கு நித்திய ஜீவனாயிருப்பார். அதான் பிரயோஜனம். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த ராத்திரி வேளையில ஒரு காரியத்தை உங்கள் மத்தியில் பகிர்ந்து கொண்டேன். நீ தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவனாய் மாறணும். முதல்ல நம்ம யோசிச்சு பார்க்கணும், நம்ம தகுதியானவனா அப்படின்னு யோசிச்சு பார்க்கணும். நம்ம நிறைய பேர் நாம என்ன நினைச்சுக்கிட்டோம்னா, ஆதாம் வந்து அத்தி இலையை எடுத்து கட்டிக்கிட்டது போல நாமளே நாமே நினைச்சுக்கிட்டோம், அதெல்லாம் உலகத்துல ஊர் உலகத்துல செய்யாதவனா நான் செஞ்சிட்டு இருக்கேன், அவனை விட நான் பெரிய யோக்கியம் அப்படின்னு நாமளே நினைச்சு நமக்கு நாமே ஜஸ்டிஃபை பண்ணிட்டு இருக்கோம். நோ. அதனால்தான் நம்மளால தேவனிடத்துல அன்பு கூற முடியல, தேவனுக்கு முன்னால பயபக்தியா இருக்க முடியல, தேவனுக்கு முன்னதாக நடுங்க முடியவில்லை. ஆண்டவர் சொன்னார், நான் பிதாவானால் எனக்கு கொடுக்கப்படுகிற கனம் எங்கே? நான் எஜமானனானால் எனக்கு பயப்படும் பயம் எங்கே?
உண்மையிலே உன் மனசு நினைக்குது, நான் பாவி ஐயா, நான் பாவத்துல வாழ்ந்தேன், அக்கிரமத்துல வாழ்ந்தேன். அன்னைக்கு அந்த கெட்ட குமாரன் யோசிச்சா, ஐயோ சகதிக்குள்ள கிடக்கிறேன், என் அப்பா கிட்ட போறேன், என் அப்பா எனக்கு எப்படியாவது வச்சு சாப்பாடு கொடுப்பார் அப்படின்னு வந்தப்போ இந்த மகன் நினைத்ததை காட்டிலும் அப்பா அவனை கட்டி பிடிச்சு வேற வஸ்திரத்தை உடுத்துவித்து மோதிரத்தை தடுப்பு வித்து மகனாக ஏற்றுக்கொண்டாரு. அந்த நினைப்பு அந்த மகன் இருதயத்துல சாகும் வரைக்கும் இருக்கணும். இருந்தா தான் அப்பாவுக்கு மேல அன்பு வரும். நீ அப்படி அன்பா இருந்தால் உன் பிரயோஜனமற்ற ஒரு வாழ்க்கை பிரயோஜனம் உள்ளதாய் மாற்றப்படும். இந்த ராத்திரி வேளையில நாம் ஒரு தீர்மானம் எடுக்கணும். நம்ம எல்லாரும் எழும்பி இருக்கலாமா? நம்ம ஒரு தீர்மானம் எடுக்க போகிறோம். ஆண்டவரே, இதுவரைக்கும் நான் எப்படி வாழ்ந்தேன் என்பது முக்கியமல்ல, இனிமேல உங்களை நேசித்து வாழுகிற ஒரு வாழ்க்கை எனக்கு வேணும் ஆண்டவரே. எல்லாரும் எழும்பி இருக்கலாமா? எல்லாரும் எழும்பி இருக்கலாம். சீக்கிரமா ஒரு 5 நிமிஷம் நம்ம ஜெபிக்க போகிறோம். பிரைஸ் தி லார்ட். எல்லாரும் எழும்பி இருக்கலாமா? எல்லாரும் எழும்பி நின்று பிரைஸ் தி லார்ட். கண்ணுகளை மூடி எல்லாரும் சகோதரமார் சகோதரிமார் எல்லாரும் கண்ணுகளை மூடி, ஆண்டவரே நீர் என் பாவத்தை மன்னிச்சது எனக்கு பெரிய நன்மையப்பா, எனக்கு பெரிய நன்மையப்பா. ஒவ்வொருத்தரும் அறிக்கை பண்ணுங்க பார்க்கலாம், ஒவ்வொருத்தரும் அறிக்கை பண்ணுங்க பார்க்கலாம். அதுதான் பெரிய நன்மை. வேற எதுவுமே நன்மை கிடையாது, வேற எதுவுமே நன்மை அல்ல, பெரிய நன்மை அல்ல. இந்த உலக ஆசீர்வாதத்துக்காக நம்ம ஓடுகிறதெல்லாம் பெரிய நன்மை கிடையாது. நம்மள பாவத்தை மன்னிச்சாரே. அன்னைக்கு லாசருன்னு ஒருத்தன் புண்ணு நிறைஞ்சவனா, சீல வடிக்கிறவனா, ஐஸ்வர்யவான் வீட்டு வாசல்ல சாப்பாடு இல்லவனா சுத்தி திரிந்தான். ஆனா அவனுடைய ஆத்மா மீட்கப்பட்டிருந்தது. அது பெரிய நன்மை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனாலதான் சந்தோஷமா வாழ்ந்து சந்தோஷமா மரித்தான். ஏன்னா ஆத்ம ரட்சிப்பை குறித்ததான நன்மையை அவன் பெற்றுக்கொண்டான். ஆத்மா ரட்சிக்கப்பட்டிருக்கா சகோதரி? ஆத்மா ரட்சிக்கப்பட்டிருக்கா சகோதரனை? ஆத்மாவில குற்றம் உண்டு குற்றம் இல்லை அப்படிங்கிற மனசாட்சி எடைப்பட்டுக் கொண்டிருக்கிறதா சகோதரனே? எத்தனை வருஷம் ஆலயத்துக்கு வந்தாலும் இன்னமும் தேவனுக்கு முன்பதாக நிற்பதற்கு நீ தகுதியானவன் தானா? இந்த மகிமையான தேவனுக்கு முன்பதாக நம்ம தைரியமாய் நிற்கிறோமே. எப்படி ஒருவேளை பாவத்துக்கு தக்க தண்டனையை அவர் நமக்கு கொடுத்திருந்தார் என்று சொன்னால் இதே இடத்துல மடிந்து போயிருப்போம். இதே பட்டணத்துல, இதே குளித்துறை பட்டணத்துல நம்ம மடிந்து நிர்மூலமாய் மாறி போயிருப்போம். ஆனால் கர்த்தர் நம்மை நிற்க வைத்திருக்கிறார் என்றால் நம்ம பாவத்தை அவர் மன்னித்தபடியினால் தானே, நம்முடைய பாவத்தை மன்னித்தபடியினால் தானே. இன்னைக்கு அதை நினைச்சு ஆண்டவருக்கு நன்றி சொல்ல போகிறோம். ஆண்டவரே என் பாவத்தை மன்னித்திரே ஆண்டவரே. வாயை திறந்து சொல்லுங்க பார்க்கலாம், வாயை திறந்து சொல்லுங்க பார்க்கலாம் சகோதரி, வாயை திறந்து சொல்லுங்க பார்க்கலாம். அப்பதான் அன்பு வரும். அதை நினைக்க நினைக்க அன்பு வரும், அதை நினைக்க நினைக்க அன்பு வரும். அதனால்தான் சங்கீதக்காரனாகி தாவீது சொன்னார், என் ஆத்துமாவே அவர் செஞ்ச சகல உபகாரங்களையும் மறந்து போகாதே. அவர் செஞ்ச முதல் உபகாரம் நம்ம வாழ்க்கையில நம்ம பாவத்தை நினையாமல் நம்முடைய அக்கிரமங்களை மூடி போட்டு நம்முடைய மீறுதல்களை நினையாது இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த ராத்திரி வேளையில நம்மை ஒரு விசை சுத்திகரிக்கும்படி அவரிடத்துல ஒப்பு கொடுப்போமா? அவரிடத்துல ஒப்பு கொடுப்போமா? அவரிடத்துல ஒப்பு கொடுப்போமா? கர்த்தரிடத்துல திரும்புவோமா? கர்த்தரிடத்துல திரும்புவோமா? கர்த்தரிடத்துல திரும்புவோமா? அவரிடத்துல ஒப்பு கொடுப்போமா? கள்ளத்தனமா அல்ல, கள்ளத்தனமா அல்ல. உன் முழு இருதயத்தோடு உன் தேவனாகிய கர்த்தரிடத்துல உன் முழு இருதயத்தோடு, உன் முழு பலத்தோடு, உன் முழு மனசோடு, உன் முழு ஆத்மாவோடு நீ அன்பு கூறுவாயாக, நீ அன்பு கூறுவாயாக, நீ அன்பு கூறுவாயாக, நீ அன்பு கூறுவாயாக. ஏசப்பா நான் உங்களை நேசிப்பதற்கு ஒப்பு கொடுக்கிறேன். அப்படி வாயை திறந்து சொல்லுங்க பார்க்கலாம். ஏசப்பா நான் உங்களை நேசிப்பதற்கு என்னை ஒப்பு கொடுக்கிறேன். ஐயாமார் சொல்லுங்க பார்க்கலாம். உன் தலைமுறைகளுக்கு மேல ஆசீர்வாதம் வரணும்னா, உன் பிள்ளைகளுக்கு மேல ஆசீர்வாதம் வரணும்னா, உங்க பேர பேத்திமாருக்கு மேல ஒரு ஆசீர்வாதம் வரணும்னா, உன் தலைமுறைகளுக்கு மேல கர்த்தருடைய கிருபை கடந்து வர வேண்டும் என்று சொன்னார். நீ தேவனை நேசிக்க வேண்டியது முக்கியமா? பணம் இருந்து பிரயோஜனம் அல்ல, பணம் இருந்து பிரயோஜனம் அல்ல. நீ தேவனை நேசிக்கணும், நீ தேவனை அன்பு கூறணும், நீ தேவனுக்கு ஒண்ணு ஒப்பு கொடுக்கணும். ஐயா நீ தேவனுக்கு ஒண்ணு ஒப்பு கொடுக்கணும். நீ தேவனை உண்மையாய் நேசித்தார் உன் குடும்பத்தை தலைமுறை தலைமுறையாக ஆசீர்வதிப்பேன்னு சொல்ற. எவ்வளவு பிரயாசங்கள் இந்த 2016வது வருஷத்துல எடுத்திருப்பீங்க, எவ்வளவு பிரயாசம் விருதாவாய் போயிருக்கிறது. இன்னைக்கு ராத்திரியில ஒரு தீர்மானம் எடுங்க. நான் உங்களை உண்மையாய் நேசிப்பேன் ஆண்டவரே, நான் உங்களை உண்மையாய் நேசிப்பேன் ஆண்டவரே. என் பிரயாசத்தை மறக்காதபடிக்கு ஜெபிங்க பார்க்கலாம், ஜெபிங்க பார்க்கலாம், ஜெபிங்க சகோதரி,
சத்தியத்தை அறிவாய், சத்தியம் உன்னை விடுதலை ஆக்கும். ஹல்லேலூயா. சத்திய வசனத்திற்கு கீழ்ப்படி, சத்திய வசனத்திற்கு ஒப்புக்கொடு. எப்படி வேண்டுமானாலும் வாழலாம் என்பது கிறிஸ்தவம் அல்ல. ஹல்லேலூயா. எத்தனையோ துரோகங்கள் நான் தகப்பனே, இந்த ராத்திரி வேளையில உம்முடைய வார்த்தைகளை நாங்கள் சிந்தித்து பார்த்தோம் ஆண்டவரே. எங்களை நாங்களே ஏமாற்றிக் கொள்ளாமல், வஞ்சித்துக் கொள்ளாமல், எங்கள் பாவங்களை நீர் மன்னித்திரே ஐயா, எங்கள் துரோகங்களை மன்னித்திரே ஐயா, எங்கள் அக்கிரமங்களை மன்னித்திரே. அவைகளை நினைத்து பார்க்க ஒரு சதையாளாகிய இருதயம் இந்த ராத்திரி வேளையில் இந்த வசனத்தை கேட்டு ஒவ்வொருவருக்கும் கடந்து வருவதாக என்று இயேசுவின் நாமத்தில் நான் ஜெபிக்கிறேன். உங்களை உண்மையோடு, உத்தமத்தோடு, அன்பு கூறுகிற ஒரு சத்தியமுள்ள இருதயத்தை கர்த்தர் எங்களுக்கு தந்தருளும்படியாய் ஜெபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தினாலே. நீங்க சொன்னது போலவே அப்படி அன்பு கூற ஒப்பு கொடுத்தவர்கள் ஜீவிதத்துல அவர்கள் பிரயாசத்திற்கு தக்க பலன் இயேசுவின் நாமத்தில் உண்டாவதாக. அன்பு கூறுவதற்கு ஒப்பு கொடுத்த ஒவ்வொருவர் ஜீவிதத்திலையும் அவர்கள் குடும்பங்கள் தலைமுறை தலைமுறையாய் ஆசீர்வாதமாய் இருப்பதாக. அன்பு கூற ஒப்பு கொடுத்த ஒவ்வொருவர் ஜீவிதத்திலையும் நித்திய ஜீவனுக்கேற்ற சமாதானத்தை கர்த்தர் கட்டளையிடும்படியாய் ஜெபிக்கிறேன். இந்த வார்த்தைகள் ஒன்று வெறுமையாய் போகக்கூடாதப்பா. இவைகளை பொறுக்கிக் கொள்ள பிசாசுக்கு அதிகாரம் இல்லை. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த கூட்டத்தில் இருக்கிற ஒவ்வொருவரையும் பரிசுத்த ஆவியானவரே உமது ஆளுகைக்கு கீழே ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவர் ஆண்டு கொள்வீராக, வழி நடத்துவீராக, பிரயோஜனமற்ற ஜனங்களை பிரயோஜனப்படுத்துவீராக. இந்த கூட்டங்களுக்கு அப்புறமாக கர்த்தர் உமது ஜனங்களை பிரயோஜனப்படுத்துகிறதை ஜனங்கள் அறிந்து கொள்வார்களாக என்று நான் ஜெபிக்கிறேன். எல்லா துதியும் கனமும் மகிமையும் உங்களுக்கு தருகிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே.